நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப முக்கியமானதாக பலரால் நினைக்கப்படக்கூடிய, அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிற அவர்களுடைய உடை, அவர்களுடைய அலங்காரம் சார்ந்த விஷயங்கள், ஹேர் ஸ்டைல், இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ஷோ பேச போகுது. இப்படி ஒரு டாபிக் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் திட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதெல்லாம் போய் நீ என்னால் பேசணும் அப்படின்னு இப்படி அடிக்கடி விமர்சனங்கள் வந்தாலும் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம், இதுக்கு பின்னால் ஒரு உளவியல் சிக்கல் இருக்குது அப்படின்னு டெலிவிஷன் பற்றிய ஒரு விஷயத்தை பேசுகிற போது ஒரு பிரபலமான சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சினிமாவை பயங்கரமாக புகழ்ந்து அல்லது அதனுடைய நீல அகலங்கள் பற்றி பெரிய அளவு வியாபித்து பேசிச்சு ஸ்லாகிச்சு பேசுகிற மாதிரி டெலிவிஷன் பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதே கிடையாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்குது இதுக்கு பின்னால் அப்படின்னு அந்த ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இதை இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ அப்படி சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான டாபிக்ஸ் அல்லது கொஞ்சம் டெலிவிஷனை கொஞ்சம் இரண்டாம் நிலையோடு பார்ப்பதற்கு முக்கியமான காரணம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஆண்கள் அந்த மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மீடியம் பெரும்பாலும் பெண்களுக்கான ஒரு மீடியமாக இருக்குது. அதிகமான பெண்கள் டெலிவிஷன் பார்க்குறாங்க. ஸோ பெண்களுடைய அதிகமான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மீடியம் அப்படிங்கிறதுனால அப்போ திடீர்னு அவங்க நேச்சுரலி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்லப்படுறது வந்து கொஞ்சம் சாதாரணம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் இந்த நீயா நானாவுடைய சீரியஸ் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க. பட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் அப்புறம் அவங்க ஸ்டைல் அப்படிலாம் பேசணும்னா அவங்க கடுப்பாயிரும். இதை நீயா நானா புரிந்தே வைத்திருக்கிறது. ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி, ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுகிற மாதிரி, பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி இதையும் நம்ம பேசத்தான் வேணும். ஏன்னா சரிபாதி பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது. ஸோ இதை ஜாலியாக கொண்டாடி மற்ற ஷோலாம் எவ்வளோ செலிப்ரேட்டிவாக செய்கிறோமோ அதே மாதிரி இதை செய்யத்தான் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறோம். ஸோ கொஞ்சம் திட்டுறவங்க திட்டலாம். பட் பெண்களுக்கான உடை, பெண்களுக்கான அழகு சாதன, மேக்கப், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஷோவுடைய பிரதானமான விஷயம் இருக்குது. அழகு சாதன பொருட்கள், உடைகள், அப்புறம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்குன்னு பேசிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கா, அது வாடிக்கையாளர்களுடைய தேவையை தீர்வு செய்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் இதுக்குள்ளே நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த ஷோ அப்படிங்கிறப்ப அதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, நேச்சுரலி. பட் நீங்கள் ஸ்பெஷலாக போட்டுக்கணும்னு நினச்சி சூஸ் பண்ணிட்டு போட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸில் கூட உங்களுக்கு தெரிஞ்சு என்ன திருப்தியா இல்லை? நெக் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இந்த சைட் கட்டிங்லாம் ரொம்ப வைடாகவே வச்சுருக்காங்க. இப்போ நான் போட்டுக்க இந்த ட்ரெஸ் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் இப்படி பண்ணிவிட்டாங்க. எனக்கு இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம். வேறு நெக்ல பைப்பிங் வச்சிருக்காங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா கையில வந்து பைப்பிங் இல்ல. அது கொஞ்சம் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து இதுல நேரா வச்சிருக்காங்க, இதுல சைடா வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நேரா வச்சிருந்தா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஓகே. சோ அந்த டிசைனர் நேரா வச்சிருக்காங்க, இங்க சைடுல வச்சுட்டாங்க. ஓகே, கிளியரா? எஸ், இவ்வளவு கவனிக்கிறாங்க பண்ணுங்க. எஸ், வேற இந்த ஃபுல் ஹேண்ட்ல நான் ஓப்பன் வைக்க சொல்லி சொன்னேன், பட் அவங்க ஓப்பன் வைக்கல. ஓப்பன் வச்சா இது கொஞ்சம் இங்க டைட் இருக்காது. ஓ, இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் இருந்திருக்கும். ஓகே, வேற கொஞ்சம் லாங் ஸ்லீவ் வச்சு கட் கொடுக்க சொல்லியிருந்தேன். பட் அவங்க ஆர்டினரியா இந்த ட்ரெஸ் அப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஒரு லாங் ஸ்லீவ் வச்சு கொஞ்சம் கட் கொடுத்திருந்தா. ஓகே, வேற இந்த ட்ரெஸ்லயே இன்னும் கொஞ்சம் ஒர்க் வச்சிருக்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓ, ரொம்ப பிளைனா விட்டுட்டாங்க. ரொம்ப பிளைன், ஜஸ்ட் இங்க மட்டும் ஒர்க் வச்சிட்டு கீழே பிளைனா விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் வச்சிருக்கலாம். ஓகே. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபேண்ட் வந்துட்டு ரொம்ப பஞ்சாபி ஃபேண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு வந்துட்டு நல்லா ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப லூஸாக தைச்சிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. வேற இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இங்கே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருந்துருக்கலாம். நார்மலாக இந்த கட்டிங்ஸ் வந்து இங்கேயும் வந்திருக்கலாம். பட் ஆனால் ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ளைனாக வச்ச மாதிரி இருக்குது. ம். இந்த ட்ரெஸ்ல என்னன்னா ஒரு கை ஷார்ட்டா ஒரு கை கொஞ்சம் லாங்கா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் ஆக்சுவலி இது ஆல்டர் பண்ணி தான் ஒரு கை கொஞ்சம் நீளமா ஒரு கை ரொம்ப ஒரு கை இங்க இருந்தது, ஒரு கை ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இத ஒருத்தரும் அத ஒருத்தர் கட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கிளாத், இந்த கிளாத்தையே கொஞ்சம் நான் தான் அந்த சஜஷன் கூட கொடுத்தேன், இந்த கிளாத்தை கொஞ்சம் இந்த சைடு வையுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்குங்க. இப்போ ஷால் போட்டு மறைச்சதால அவ்வளவா தெரியல. ஓகே, குட். தென் இந்த ட்ரெஸ்ல எனக்கு காலர் இஷ்டம் இல்லை, ஆனால் அதனால தான் ஷால் போட்டு நான் மறைச்சிட்டேன். ஓஹோ.
அதே காலர் மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரி கை ரொம்ப கொஞ்சம் பெருசாவும் இந்த சைடு சின்னவா இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் மேல இப்பவுமே தூக்கி அப்படிதான் இருக்கு இல்ல? ஆமா இப்போ அப்படிதான் இருக்கு. இதை கொஞ்சம் தூக்கி வைங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காலர் வேணான்னு சொன்னேன். பட் அதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. ஓகே. நீங்கள் விரும்பாவிட்டாலும் இதோட மாடல் இதுதான் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது. பேண்ட் போட வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அப்புறம் அதில் இருந்து அந்த கீழே உள்ள அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் எடுத்தோம். அப்புறம் கையுமே இவ்வளோ என் கையை விடையுமே இவ்வளோ நீளத்துக்கு ஜாஸ்தி இருந்தது. ஓஹோ. அதை திருப்பி அடிச்சு ஷார்ட்டாக வச்சிருக்குது. ஓகே. வேற இப்போது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது இன்னும் பெட்டர்மா இப்படி பண்ணிருக்கலாம்? இது ஆக்சுவலி வந்து ரெடிமேட் தான். நான் கொடுத்தது வந்து ஒரு அளவு அவங்க கிட்ட ஆல்டர் பண்ண சொல்லி இது வந்து கிழிச்சிட்டாங்க சைடில். நான் தனியாக ஒரு அடையாளத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் அதையும் வந்து ராங்காக தான் அவங்க ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பியும் நான் ஒரு 3-4 வாட்டி அலைய விட்டாங்க என்ன அதுக்கு. ஓகே. வேற இந்த ட்ரெஸ்ஸில் தைஸ் வந்து ஒரு சைடு வந்து பேண்ட் வந்து லூஸாக இருக்குது. பட் இன்னொரு சைடில் தைஸ் கிட்ட ஸ்டிச் போடும்போது ஒரு தை கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டிச்சு. ஸோ அது இன்னும் ஐ மீன் லூஸாக இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல். ஓஹோ. ஓகே. இந்த ட்ரெஸ்ல வந்து இந்த பார்டர் சென்டர்ல வரணும். ஆனா அவங்க அது வைக்காம கீழே இந்த பார்டரோட சேர்த்து வச்சிட்டாங்க. அப்ப கேட்டதுக்கு இதுதான் உனக்கு அழகா இருக்கு அப்படின்னுட்டாங்க. ஓ, அவங்களே சொல்லிடுறாங்களா? ஓகே. வேற அழகு சார்ந்து இந்த உடையில் இருக்கும் குறை என்ன? இந்த பேண்ட்ல இந்த கேதரிங்ஸ் ஆக்சுவலா நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கணும். அந்த சுருக்கம் வந்து கீழ கீழ வந்து ரொம்ப அழகா wrinkles கூட தெரியணும். இருக்கணும். அது என்னன்னா இந்த பேண்ட்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி இருக்கும். அது நிறைய அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பேண்ட் போடுறவங்களுக்கு அது அழகா தெரியும். அதாவது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பகுதியில வந்து நிறைய சுருக்கங்கள் நிறைய சுருக்கங்கள் இருக்கணும். வெளியில தெரியாத விஷயம் என்னன்னா கால் மேல கால் போட்டு உட்கார முடியாத அளவுக்கு அந்த பேண்ட் வந்து டைட்டா தச்சிருப்பாங்க. ஓ. So you will not feel that comfortable. நீ போடும்போது இந்த தைஸோட பார்ட்லாம் ரொம்ப டைட்டா தச்சிருப்பாங்க. ஓகே. வேற இந்த கை வந்து ஃபர்ஸ்ட் இது ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த கீழே வர இதில் ஏதாவது ஒரு கலர் இந்த இடத்துல வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த கலர் ஏதாவது ஒண்ணு மேல இருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இந்த கை வந்து அவங்க டெய்லர் கிட்ட கொடுத்தப்ப கை பின்னாடி பக்கத்தை முன்னாடி வச்சு திருப்பி தைச்சிட்டாங்க. அது எவ்வளோ ஒரு சில்லியான விஷயம். பின்னாடி வரது லைக் பின்னாடி பக்கத்தை இப்படி திருப்பி வச்சு தைச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது. அது ரொம்ப சில்லியான ஒரு விஷயம். வேற அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ்க்கு பென்சில் ஃபிட் ஜீன் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆனால் கீழே பாருங்க அது லூஸா. அதாவது காலோடு ஒட்டி தான் இருக்கணும். அது நல்லா இருக்கும். அது ஓகே. வேற இங்கே நெக்கில் வந்து எனக்கு இங்கே டிசைன்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே கீழே ரொம்ப பிளைனாக இருக்கு. இந்த டிசைன் இங்கேயும் இருந்திருந்தா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஓஹோ. வேற ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேண்ட்டே தெரியல பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. இந்த அதனால உயரம் அதிகம்ங்கறீங்களா? ஓகே. இந்த நெக் மாடல் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு பட் அவங்க ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் லீனாக இருக்கனால இந்த நெக் மாடல் உங்களுக்கு சூட் ஆகாது, அதனால நான் இந்த இது வச்சிட்டேன் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. இது காட்டன் சொல்லினால பார்டர் வந்து இப்படி தள்ளி வச்சுட்டாங்க. ஏன் இப்படி வச்சீங்கன்னா அது அப்படிதான் வந்துச்சு, அப்படிதான் வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. பார்டர் தள்ளி வச்சிட்டாங்கன்னா புரியல. இப்போ இங்க பாருங்க கார்னர்ல இந்த சைடுல ஒண்ணுமே இருக்காது, விட்டுட்டாங்க. அங்கிட்டு கேப் விட்டாங்க. கேப் விட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. த்ரோண்டு தானே பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே. கேமரா வழியா பார்க்குறப்ப கூட எல்லாம் பெர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அழகா நீட்டாக தச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் கேட்டால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. முட்டிக்காலுக்கு கீழே ரிங்கிள்ஸ் இருக்கணுங்கிறத தொடங்கி அவ்வளோ குறைகள் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை அந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க. ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வழியை தைக்கவே முடியலை. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க. இதை கடைசி வரைக்கும் யாரிடமிருந்தும் திருப்தியான ப்ராடக்ட்டை கையிலே வாங்க முடியல, இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் வருது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Masala Niyanana powered by LDA, co-presented by Sunland Refined Sunflower Oil. So you want a perfect fit and you have your own idea. இது இப்படி இருக்கணும், நல்லா இருக்கும் அப்பதான் அப்படின்னு. அப்போ அதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ண தயாராகவும் இருப்பீங்க. பேரலா மார்க்கெட்டோட ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எவ்வளவு சார்ஜ் வாங்குறாங்க இன்னைக்கு? ஒரு நார்மல் ஜாக்கெட் தைக்க எவ்வளவு வாங்குறாங்க? மேக்ஸிமம் 450 ஆயிருது. 450 நார்மல் ஜாக்கெட் தைக்கிறதுக்கே 450 ரூபாய். ஆஹா. ஒரு நல்ல சுடிதார் தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகுது? நான் வந்து வெளியூர்லேருந்து வரேன். அங்கே ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு 200. அவங்களே துணி எடுத்து லைனிங் கொடுத்தா அது வந்து எக்ஸ்ட்ரா. நம்ம துணி கொடுத்து லைனிங் கொடுத்தா அது ஊர் பக்கம். ஓகே. ஒரு நல்ல சுடிதார் தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? அதில் அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் 450 ஆகும். 450 ஆகும். ஜாக்கெட்டுக்கு நார்மலாக தைக்கணும்னா 350. இப்போ நம்ம ஏதாவது கையில் ஜமுக்கி ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா ஷுவராக 500 வாங்குவாங்க. ஓகே.
எங்கள் ஏரியாவில் ப்ளவுஸ்க்கு வந்து நார்மல் 200 வாங்குறாங்க. சுங்கு மாதிரி இருக்கும், அது மட்டும் வைக்கணும்னா 100. அது மாதிரி சுடிதார் வந்து லைனிங் நம்மளே வாங்கி கொடுத்தா 260. அப்படி கொடுக்கலன்னா 320. இந்த நெக்கோ இல்லை பேக்கில் நாட்டோ அதெல்லாம் வச்சா அதுக்கு எக்ஸ்ட்ரா, நம்ம ஃபிட்டாக வச்சா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, வேற ஜாக்கெட் மட்டும் எனக்கு சொல்லுங்க, அதாவது பிளவுஸ் எவ்வளோ வாங்குறாங்க? 2 days பேக் என் காலேஜில் ஒரு ஷோ வச்சாங்க சார், பட்டிமன்ற மாதிரி. அதுக்கு இமீடியட்டாக எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தேன். பார்த்தா அதில் நார்மலாக தான் தைச்சிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு பால்ஸோ எதுவுமே வைக்கல, சும்மா ஒரு சம்கி 2 வச்சிருக்காங்க. 450 வாங்கியிருக்காங்க சார். 450 ரூபா. சின்ன ஒர்க் இருந்தா கூட. சின்ன ஒர்க் இருந்தால் கூட. ஜாக்கெட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நான் வந்து இப்போ ஒரு சாரி வாங்கினேன். அந்த சாரியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 1800. நான் வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு அதிலே கிளாத் கட் பண்ணி கொடுத்தேன். அதுலேயே கூட ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தது, இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு. அது வந்து அவங்க நெட்டட் இதில் இருக்குது, அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு 1500 கேட்குறாங்க. சாரியே 1800 தான், ஆனால் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1500. ஓகே, தைக்க மட்டும் 1500. நார்மல் பிளவுஸ் அப்படின்னா 250, லைனிங் கொடுத்தனா 500. இதே ஒரு மணப்பெண்ணோட பிளவுஸ் கொஞ்சம் சம்கி ஒர்க்ஸ்லாம் ஜாஸ்தி வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளவுஸ்க்கே அப் டு 8000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 8000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 8000. ஆனா அது வந்து இந்த கல்யாணத்துக்கு இந்த பிரைடல் வேர் அந்த மாதிரி. பிரைடல் வேர் அந்த மாதிரினா 8000 ரூபாய் வரைக்கும் ஜஸ்ட் பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்றதுக்கு 8000 சார்ஜ் பண்றாங்க. ஆ, சல்வார் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து 450. நாங்கள் 2 days 3 days கூட கொடுப்போம். உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் அதெல்லாம் கரெக்டாக வேணும்னா 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஆனா தையல் எல்லாமே ஃபிட்டிங் கரெக்ட்டா தானே இருக்கு. உங்களோட சார்ஜ் வந்து 250 தான். இப்போ நான் பைப்பிங் வச்சிருக்கிறதுனால பைப்பிங்க்கு வந்து 20, பின்னாடி வந்து நாட் வைக்கிறதுனால நாட்க்கு வந்து 10 rupees, அதுல பால்ஸ் வைக்கிறதுக்கு 40 rupees. எல்லாம் மொத்தம் சேர்த்து இங்க 250, இது ஒரு 20, அது ஒரு 10, இது ஒரு 40, மொத்தம் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஓகே, வேற என்ன ரேட்? என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டிச்சிங் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து எத்தனை ஸ்டிச்சிங் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓ, அந்த ஃப்ரில்லுக்கு ஏத்த மாதிரி எத்தனை அம்ப்ரெல்லா ஃப்ரில் கட் அத்தனை ஃப்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்டிங். ஒவ்வொரு ஸ்டிச்சிங் ஏரியா லைக் அப்படி இருந்தனா ரேட் வந்து 400 to 600, 400 to 800. இந்த மாதிரி கொஞ்சம் வர்க் வச்ச இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் நிறைய வச்சு தைக்கிற. இப்போ இந்த சுடிதார் தைக்க எவ்வளவு வாங்குவாங்க? லைக் 600 to 800 வாங்குவாங்க. 600 to 800. ஆனா பிளவுஸ் ஸ்டிச்சிங் எங்க ஏரியால ரொம்ப கம்மி தான். 70 rupees தான் ஸ்டார்டிங். நான் வந்து காலர் வச்ச நெக் தான், ஏன்னா நான் லெக்சரர் ப்ரொஃபஷன்ல இருக்கனால காலர் வச்சு தான் 70 rupees தான் எனக்கு இருக்கும். 70 ரூபாய் தான். லைனிங் வந்து நம்ம வாங்கி கொடுத்தா 150, அவங்க கொடுத்தாங்கன்னா 300. ஜாக்கெட்டோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளவு? மேக்ஸிமம் 250 வாங்குறாங்க சார். 250 ரூபாய் தான். ஓகே. In my area he gets around 80 to 100. 80 to 100. 80 rupees to 100. சோ 70 ரூபாயில இருக்கு, 100 ரூபாயில இருக்கு, 250 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ். மணப்பெண்ணுக்கு அப்படினா அது மேக்ஸிமம் 8000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குட். ஓகே, நான் அப்படியே இந்த பக்கம் வரேன். அவசரமா தச்சு கொடுத்தா 400 ரூபாய், ஃபிட்டிங் கரெக்டா இருக்குன்னா 800 ரூபாய் அப்படினா தச்சாவே ஃபிட்டிங் கரெக்டா தானே இருக்கணும். ஏன் இவ்வளவு விலை? அதாவது சார் இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப் நம்ம வந்து ரன் பண்ணோம்னா 10 lakhs அட்வான்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அந்த 10 lakhs அட்வான்ஸ் கட்டணும். ஒரு பவர் மிஷின் வாங்கினா 20,000 வைக்கணும் ஒரு மிஷினுக்கு. அந்த மாதிரி வந்து காஸ்ட் அதிகமாக தான் வந்து நாங்கள் வந்து சார்ஜஸ் அதிகமாக வாங்குறோம். ஒரு நூல் த்ரெட்லேருந்து வந்து ஊசி வாங்குறதுலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ரேட் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நாங்கள் அந்த மாதிரி சார்ஜஸ் வாங்கிட்டு. ஓகே, ஏன் இந்த சார்ஜ்? அதுக்கான தேவை என்ன? சார்ஜ் சார், லேபர் சார்ஜ். கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு 400 ரூபாய் கொடுக்குறோம்னா நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்குற இடத்துக்கு ஓடி போயிடுவானுங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதை இவங்கள்ட்ட இருந்து தான் வாங்க முடியும். எஸ், வேற இப்போ நார்மலாக வந்து 150லேருந்து 250 ரேட்டு ப்ளவுஸ்க்குன்னு பார்க்க போனீங்கன்னாக்கா. ஆனால் இவங்க வரும்போதே இவங்க மேட்சிங் வரும்போதே உள்ளே வரும்போது ஒரு சாரி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, 500 சாரி எடுப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்குற ரேஞ்ச் புக் இருக்கா ஃபர்ஸ்ட் காமிங்க, எனக்கு கேட்லாக் இருக்கா, கேட்லாக் பார்த்துட்டு அது பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தி இருக்கு. ஆனா நார்மல் பிளவுஸ் யாருமே தைக்கிறது இல்ல. 10 பிளவுஸ் கொடுப்பாங்க, அதுல பார்த்தா 2 தான் நார்மல் இருக்கும், ரவுண்ட் நெக் இருக்கும், அது பா நெக் இருக்கும். மீதி எல்லாமே வந்து டிசைனர் ஒர்க் தான் வேணும்ன்றாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது ஒரு பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு டைம் ஓவர் ஆகுது. அதனால வந்து அது டைம் ஆவறதுனால சார்ஜஸ் ரெண்டு முக்கியமான விஷயம். யார் இப்ப நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது இல்ல. ஒண்ணு, அப்ப விலை கொஞ்சம் கூட தான். ஆமா, கண்டிப்பா. ரெண்டாவது, இந்த ஸ்பெஷாலிட்டி ப்ளவுசஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு உண்டான காஸ்ட் இருக்கு. ஒரு ப்ளவுஸோட சார்ஜ் நாங்க 3 ப்ளவுஸ்க்கு வர்க்கர் கொடுக்கணும். ஓகே. அவங்க நார்மல் ப்ளவுஸ் வச்சனாக்கா நம்ம ஒரு 60 rupees தரணும்னாக்கா இவங்களுக்கு அது 3 மடங்கா தரணும். 200க்கு மேல ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம சார்ஜ் அவங்களுக்கே கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. எங்க சினிமால பார்த்துருப்பாங்க, எங்க டிவி அவங்கள அழகா காட்டிக்கிறதுக்கு இப்படி பண்ணி கொடு அப்படிம்பாங்கல்ல. அப்படி எப்படி எல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்களை பண்ண சொல்லி உங்களை கேட்குறாங்க. இல்லை, அவங்க வந்து படம் பார்க்குறாங்க, டிசைன்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு நம்மகிட்ட சொல்கிறாங்க. அது வாயிலான்னு சொல்கிறாங்க, நம்ம அதை கற்பனை தெரியல. சரி, இப்படி தான் இருக்கும்னு நாங்களே ஒரு அனுமானமாக தச்சு விட்டுருவோம். ஓ, தச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இல்லை நான் இப்படி கேட்கல அப்படி கேட்டேன் அப்படின்வாங்க. அவங்க மண்டைக்குள்ள புகுந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்குங்கிறீங்களா? ஏன்னா அவங்க வந்து இன்னும் படத்தை காமிச்சிருக்கணும். அவங்க இந்த படத்தில் இந்த கதாநாயகி இந்த மாடலில் இப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸவே போட்டு சைக்கிளை காமிப்பாங்க. ஓகே.
நம்ம நினைப்பா சரி ரைட்டு அவங்க படத்தில் இப்படி தான் பாட்டுருப்பாங்கன்னு நினச்சி ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுறது. ஓ வேற வழி இல்ல. அப்படியே ஒரு கற்பனையில சொல்லுவாங்க, இல்லை நீங்களும் வேறு ஒரு வழி இல்லை, கற்பனையில நாங்களும் அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. புரியுது புரியுது. அவங்களா ஒரு கணக்குல சொல்லுவாங்க, நீங்களா ஒரு கணக்குல தப்பீங்க, அது ஒரு கணக்குல வரும். வேற சாத்தியமே இல்லாத விஷயத்தை செய்ய சொல்லி உங்களை எப்படி நெருக்குறாங்க? அவங்க மெட்டீரியல் எடுத்துன்னு வர துணி வேற மாதிரி இருக்கும், ஆனால் சம்மந்தமே எல்லாம் மாடல் தைக்க சொல்லுவாங்க. அது ஆஹா, அந்த துணியில் அந்த மாடலே தைக்க முடியாது. ஓ அந்த மெட்டீரியல். ஆனால் இவங்க சொல்கிற மாடல் அதை தைக்கணும், தைச்சா நல்லா இருக்கு நமக்கு தெரியும். அந்த துணியில் வராது, சாதா துணி எடுத்து வந்து அம்பர்லா தைக்கணும், அம்பர்லா மாடல் தைச்சி விடணும், தைச்சா வராது அதில். ஆனால் இவங்க அதான் வேணும்னுவாங்க. பட் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா? முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் தைக்கணும், தைச்சி கொடுத்தப்ப நல்லா இல்லைன்னு. ஓ சரி சரி, நல்லா தைங்கிறாங்க, தைச்சி கொடுத்தப்ப நல்லா இல்லைன்னு. வேற இவங்க அழகுக்கு அல்லது இவங்க உடலமைப்புக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு இவங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி செய்யுன்னு சொல்றாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போதே வந்து பத்தவே பத்தாது. அவங்க இப்போ நிறைய லென்த்தாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டாக தான் வரும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஃபுல்லாக வேணும் அப்படின்வாங்க. நம்ம எதனா இப்போ மாற்றி கொடுத்து இது பண்ணிட்டோம்னா ஏன் இப்படி தைச்சிட்டீங்க, ஏன் இது பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னுடுவாங்க ஒரே இதில். அவங்களுக்கு பொருத்தம் இல்லாத, அவங்கள அழகாக காட்டிக்கணுங்கிறதுக்காக சாத்தியமே இல்லாத விஷயம் என்னென்ன செய்ய சொல்றாங்க. நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்காரங்கெல்லாம் கூட சொல்லலாம். ஹேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கர்லி ஹேராக இருக்கும் ரொம்ப. பட் வந்து அதில் ஸ்டெப், லேயர்ஸ், அன்கன்வென்ஷனல் கட் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வந்து அந்த மாதிரி கட்டு தான் வேணும் அப்படின்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ஸ்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அந்த ஹேருக்கு வந்து செட்டே ஆகாது. நம்ம கட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ணுறாங்க, கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது செட்டே நல்லாவே இருக்காது. ஓகே, வேற அதாவது பொதுவாகவே தமிழ் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். இவங்களுக்குலாம் இது எது பண்ணால் தான் பொருந்தும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா? அதை மீறி இவங்க என்னென்ன கேட்குறாங்க? கேர்லி ஹேர் இருக்கும், இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃப்ரிஞ்ச் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம பண்ணும்போது அது வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம பண்ணி செட் பண்ணி தான், இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா எவ்ரிடே செட்டிங்கில் தான் இது நிற்கும், ப்ளோ ட்ரை பண்ணால் தான் நிற்கும். ஆனால் அவங்க வந்து ஹேர் கட் எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம அதை மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஜம்ப் ஆகிடும். அது சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ரைடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் போடுவாங்க, அது சூட் ஆகாது. ஃபுல்லாக எடுத்துருவாங்க, எல்லாம் சாரீஸ் அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ட்ரையல் நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு சூட் ஆகாது அப்படி சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. ஸ்டேஜில் அப்படியே நிற்பாங்க, நீங்கள் எங்கே மேக்கப் பண்ணீங்க, இது ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, உங்கள் ஃபேஸ்க்கு இது சூட் ஆகலை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது சூட் ஆகாது, அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைடல் அவங்க நம்மக்கிட்ட வராங்கன்னா ஃபுல்லாக அவங்க எங்ககிட்ட கொடுத்துடணும். we give them a very good service. அவங்க அழகா ஸ்டேஜ்ல நிக்க வைப்போம். பிகாஸ் நாங்க நிறைய பேருக்கு பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. புரியுது, கம்ப்ளீட்டா அந்த பேக்கேஜை எடுத்துக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கல்யாணத்துக்கு போனோம், 10 ரிசப்ஷனுக்கு போனோம்னா 8 ரிசப்ஷன்ல அந்த பொண்ணு நார்மலா எப்படி இருக்குமோ அதோட மோசமாக்கி போறாங்க. பெருவாரியான இடத்துல அந்த கமெண்ட் வருது இல்லையா? ஜென்ரலா அப்படி ஒரு கமெண்ட் வருது. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு அவங்க காரணமா இல்ல நீங்க காரணமா? எல்லாரும் நல்லா கை தட்டினீங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து எங்களை எப்படியெல்லாம் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் சார். இப்போ டெய்லர் பண்ண மாதிரியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க, வந்துட்டு மேடம் எனக்கு ஹேர் கட் வேணும். சரி, நான் ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் முதல்ல அந்த பொண்ணு வந்து அவளோட பேக்ரவுண்ட் தான் பார்ப்பேன். அதாவது காலேஜ் கோயிங்கா, ஸ்கூல் கோயிங்கா, எந்த மாதிரி ஃபேமிலியில் வந்திருக்கான்னுட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃப்ரண்ட் கட் வேணுன்னுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் ஃப்ரண்ட் கட் பண்ணுவேன், ஆனால் நீ போகும்போது இப்படி கிளிப் போட்டு போகக்கூடாது, ஓப்பன் பண்ணிவிட்டு போகணும், இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க ஃபஸ்ட்டு. த செகண்ட் வந்து பேக் சைடில் வந்து தே வாண்டட் டு கோ ஃபார் அ யூ கட் ஆர் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு. அப்போது முடி லென்த்து குறையக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இப்போ எங்களுது வந்து கல்யாணம் ஆன பசங்கன்னா வேறு மாதிரி, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்களே நாங்கள் சஜஷன் கொடுவோம். இப்போ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்னன்னா இவங்க வந்து வாண்டட் டு லுக் குட். இது நடுவில் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஹேர் ஸ்டைல் இது வந்து சார், அதை நாங்கள் வச்சு எல்லோரும் காமிச்சோம். வந்து உட்காந்துட்டு 1 hour இந்த சைடு அந்த சைடு அது எல்லாத்தையும் ஃபேஸில் பார்த்ததுக்கப்புறம் வேண்டாம் மேடம் யூ கட்டே பண்ணுங்கன்னா, இப்போ நான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவேன்னா வெறும் யூ கட்டுக்கு பண்ணுவேன்னா என்னோடய டைம் நிறைய 1 hour போச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க, கல்யாணம் ஆன பொண்ணுக்கெல்லாம் நாங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணுறோன்னுட்டு. சார் நானே கேட்குறேன், ஒரு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு சத்திரம் எடுக்கிறீங்க 5 லட்சம், ஓகே, நல்லா அலங்காரம் பண்ணுறீங்க, அது ஒரு 10 லட்சம், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பியூட்டி பார்லர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் பியூட்டிஷியன் நாங்கள் 5000 கேட்குறோம், 7000 அவ்வளோலாம் வேண்டாம், மினிமம் பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஏற்ற கூலியில் தானே சார் நாங்கள் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான முகத்தில் என்ன செய்யணுமோ அது, ஆர்னமெண்ட்ஸு இப்படி
பேக்கேஜ்டா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்குறப்போ யாரு கம்ப்ளீட்னஸோட இருக்காங்க, யாரெல்லாம் அப்படி ஏனோ கம்ப்ளீட்னஸோட இல்ல? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஓகே, இந்த வே ஆஃப் சிட்டிங், அவங்க போட்டிருக்க அந்த இயரிங்ஸ், அந்த பேங்கிள்ஸ், அந்த இது எல்லாமே நான் வாட்ச் பண்ணேன். ஓகே, எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வேற யாரு கம்ப்ளீட்டா இருக்காங்க? இவங்க இந்த ஹேர் ஸ்டைலா, ஆ, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நேம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் வி சே தட் ஸ்கொயர் லே பிகாஸ் ஹர் ஃபேஸ் இஸ் நேரோ, ஃபேஸ் நேரோ இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்கொயர் லே சூட் ஆகுன்னு அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காங்க. யாரு? இந்த ஒயிட் டிஷர்ட், அந்த ப்ளூ, இந்த இவங்களா? ஓகே, அவங்க போட்டிருக்க அந்த லிப்ஸ்டிக்கு, அவங்களுக்கு ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி ஐப்ரோஸ், அவங்க ஐலைனர் கூட கம்மியாக வச்சுருக்காங்க மேலே, ஏன்னா ஹர் ஐஸ் இஸ் வெரி ஸ்மால். மேடம் அழகாக இருக்காங்க. அவங்க ஃபேஸ் கட்டுக்கு என்ன கரெக்டாக பண்ணணுமோ அது பண்ணியிருக்காங்க. பட் ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, வேற யாரும் இந்த பக்கம்லாம்? அந்த பொண்ணு ஒரு சராசரி தமிழ் பெண்ணுக்கான முகம் அது. வாங்க கீழே வாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் மாற்றணும் சார், வெர்டிக்கலாக போடணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது செக்குடு இருக்கணும், பாடி அப்போ தான் ஸ்லிம்மாக தெரியும். ஓகே, உடம்பு ஸ்லிம்மா காட்டுற மாதிரியான உடையாக இருக்கணும். ஆமா, உடையாக. அதுக்கு என்ன பண்ணணும்? அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வர்க்கடா இருக்கணும். ஒரு லைன் இருக்கணும், இல்ல இப்படி ஒரு லைன் இருக்கணும். இப்படி லைன் போட்டா ஃபேட்டா தெரியும். இப்படி இருக்கணும். சோ ஹரிசான்டல் லைன்ஸ் இருக்கணும். இது மேட்சிங்கே இல்ல, இதுக்கு தேவையே இல்ல. இது ஆல்ரெடி ஷீ இஸ் ஹேவிங் டில் நெக், இது போடணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே போடாம இயரிங் போட்டுட்டு அவங்க பெருசா ஒரு ரிங் போட்டிருக்கலாம் கையில, ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு. ஓகே, அது ரொம்ப நல்லா, ஆமா ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆயிலியாக இருக்குது பாருங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ணியிருக்கணும். அவங்க அழகாக இருக்காங்க, இன்னும் அழகாக இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரவுண்ட் லேஸ், அதுக்கு பேர் ரவுண்ட் லேஸ். இந்த ஹேர் ஸ்டைல் இந்த பொண்ணுக்கு சூட் ஆகுது. இட் இஸ் சூட்டிங் ஃபார் ஹர் ஆல்சோ பிகாஸ் ஹர் ஃபேஸ் இஸ் ஆல்சோ ரவுண்ட். ஸோ இவங்களுக்கும் அது சூட் ஆகும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. தட்ஸ் வை நான் உங்களை கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். என்னடா நிறுத்தி வச்சு கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல ஒரு ஆவரேஜ் சராசரி தமிழ் முகம் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, எஸ், மேலே நீங்கள் வாங்க. ஒரு 10 பொண்ணு பார்த்தோன்னா ஒரு 5-6 பொண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்டில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஓவரால் பேக்கேஜ் நீங்கள் சொல்கிறதுல என்ன மிஸ் ஆகுது? துப்பட்டா போட்டிருக்க விதம் சரியில்லை. அது கொஞ்சம் நல்லா போடணும், அவங்க ஸ்டைலிஷாக போடணும். ஏன்னாக்கா ரொம்ப ஸ்லிம்மாக தெரியுறாங்க. கொஞ்சம் அவங்கள வந்து நல்லா ஷேப்பாக காமிச்சிக்கணும். லாங் இயரிங் போட்டிருக்கணும், பஃப் வச்சு கிளிப் பண்ணிவிட்டு ஹேர் பின் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கணும், லெவலாக இருக்கணும் ஹேர். அதர்வைஸ் அவங்களுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்லிம்மாக இருந்தால் கூட அது வந்து தெரியாது அவங்களுக்கு. சுடிதார் கரெக்டா? இந்த கலர் நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு சூட் ஆகுது. ஓகே, ஸ்டிச்சு தான் நல்லா இல்லை, மேலே போயிடுச்சு ரொம்ப. பேண்ட் வந்து இவ்வளோ லூஸ் இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் டைட் இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதாவது இவங்க ஒல்லியா இருக்கிறதுனால. அதனால. எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஐடியாஸ். முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கு நான் திரும்ப வரலான்னு இருக்கேன். டெய்லர்ஸ் மேலே நீங்கள் வைக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, உங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன? மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கிறாங்க, ஆனால் பட் அவுட்புட் மட்டும் வேறு மாதிரி வருது. அளவு கரெக்டாக எடுக்கிறாங்க, தைக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல. நான் நினைக்கிற மாதிரி வரல. பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் இமேஜினேஷன்ஸ். ஒரு ட்ரெஸ் இப்படி தான் வரும்னு அதுக்கு மேட்சிங்கான பேரல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி ரெடியாக இருக்கும்போது அந்த அவுட்புட் வி ட்ரீம் அபவுட் த ட்ரெஸ், அது வந்து சேரும்போது நம்ம அதை போட்டு பார்க்கும்போது கஷ்டமா. சார், அதாவது லேடிஸ் வந்து இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷாப்பில் வந்து ஒரு லேடிஸ் அந்த டைலரிங் வேலை தெரிஞ்சவங்க இருந்திருந்தா அது வந்து கரெக்டாக பக்கா வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ ஜென்ஸ் எடுக்கிறதால வந்து சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க. லேடிஸ் அளவெடுக்கிறன்னு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து கூச்சப்படுவாங்க சில பேர். அதில் வந்து கொஞ்சம் அப்போது ஃபால்ட் வரதா செய்யும். அது கிளாத் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓன் வந்து லைனிங் போடும்போது வந்து வாட்டரில் போயிட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அது மெட்டீரியலோட டெக்ஸ்சரை பற்றி நீங்கள் எக்ஸ்பர்ட், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுதான் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் கிளாத் எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போதே வந்து நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த இதில் வராது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல சார், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் Dress ஸ்பாயில் ஆகும்போது கண்டிப்பா ரெண்டாவது Dressக்கு we hear out the tailor. ஆனா நிறைய டெய்லர்ஸ் ஓபனா சொல்றது கிடையாது. சார், இப்போ ஒரு டைம் அளவு எடுத்து பண்ணும்போது ஒரு மிஸ்டேக், சில மிஸ்டேக், அதாவது 100ல் 75% வரும், 25% தான் வரும். 75% ஓகே கரெக்டாகிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கஸ்டமர் இவங்களை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு எப்படி தைக்கலான்றதை அவங்க பிளான் பண்ணி தைச்சா தான் நல்லா வரும். ஏதோ ஒரு அவசரத்தில் அளவு எடுத்துகிட்டு தைச்சிருவாங்க, ஆனால் அது இவங்களுக்கு செட் ஆகலைன்னா மறுபடியும் கொடுத்தா ரீஆல்டர் பண்ணி கொடுப்பாங்க. என்னதான் ரீஆல்டர் பண்ணாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். வரும் கரெக்டாக வரும். ரெண்டாவது தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கரெக்டாக கம்பல்சரி கரெக்டாக வரும். அப்படிலாம் டெய்லர் சரியில்லை. வேற டெய்லர் கிட்ட போனா பரவாயில்ல, ஒரே டெய்லர் கிட்ட 5 வருஷமா 6 வருஷமா நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி ஒரு டெய்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே ஒரு தடவை தைச்ச ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்த தடவை வரும்போது நல்லா வரல. சார், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து ரெகுலராக வர்ற கஸ்டமர்னால அவங்க அளவு வந்து எங்ககிட்ட இருக்கும். சரி,
அதே இது அடுத்த திரும்ப அதே ட்ரெஸ்ஸை கொடுக்க போகும்போது நாங்கள் பழைய அளவு வச்சுருப்போம். அவங்களே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட அளவு இருக்குங்க போட்டுங்க, நாங்கள் அதே அளவு தச்சுருவோம். ஆனால் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள அளவு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாடி இது மாறிடும். ஓகே. அப்போ மாறும்போது கண்டிப்பாக அளவில் மிஸ்டேக் வரும். அது நம்ம எங்கள் சைடும் அது ஒத்துக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அவங்களும் அப்பைக்கப்போ கரண்ட்லேயே என்ன அப்டேட் படி உள்ள அளவு கரெக்டான அளவு கொடுத்தாங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ 4 சுடிதார் 5 சுடிதார்லாம் கொடுத்தோம்னா ஒரேடியாக கட் பண்ணிடுறாங்க. ஒன்று தப்பானா எல்லாருமே தப்பாயிடுது. ஒரு நெட் சுடிதார் உள்ள லைனிங், நெட்டை வந்து நீட்டாக அந்த லைனிங்குள்ளே வச்சு அப்படி தைக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெட்டை தனியாக லைனிங்கை தனியாக தைச்சிட்டு ஆல்டர் பண்ணி, அதாவது நெட்டு மட்டும் வெளில வந்தது அசிங்கமாக, அந்த லைனிங் உள்ள இருக்கு, நெட்டு வெளில வந்து ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி கேவலமாயிடுது. சார் நான் டெய்லர் கிடையாது, பட் இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன்னா பீஸ் ரேட்டில் விட்டுறாங்க. ஸோ அவசர அடி அடிக்கிறாங்க அவங்க. டைலர்ஸ் கொஞ்சம் அவசர அடி அடிக்கிறாங்க. இப்போ அனுபவம் ரொம்ப கம்மி டெய்லரிங்லேயே அனுபவம் கம்மி. ஷாப் வச்சுருக்கவங்க ஓனர் வந்து ஒழுங்காக நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். ஆனால் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4-5 பேர் போடுறாங்க, அவங்க ப்ராப்பராக தைக்கலைன்னா அது மாதிரி ஆகிடுது. ஓகே. இப்போ நான் ஒரு கார்மெண்ட் பண்ணுறேன்னா நானும் டெய்லர் வச்சு தான் பண்ணுறேன். ஆனால் அவங்க சரியாக பண்ணலன்றதுக்கோசரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஸ்டில் மைன். ஸோ அது அந்த பர்டிகுலர் இது கரெக்டாக ஃபிட் ஆகுமா, மெஷர்மெண்ட் பார்த்து குவாலிட்டி செக்ன்ற ஒரு பாயிண்ட் இல்லை. முக்கால்வாசி டெய்லர்ஸில் குவாலிட்டி செக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நிறைய டெய்லர்ஸ் வைக்கிறது கிடையாது. தட் இஸ் வேர் த மிஸ்டேக் லைஸ். ஓகே. ஸோ யூ ஆர் அ டிசைனர். டெல் மீ, எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பக்கம் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி ஒரு பக்கம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு, எல்லாம் இருக்குது. பட் ஒய் வி ஆர் நாட் ஏபிள் டு கெட் அ பர்ஃபெக்ட் ஃபிட்? எப்படி பார்த்தாலுமே கை வேலைப்பாடுன்னு பண்ணும்போது ஒரு பெயிண்டர் ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டாருன்னா எக்ஸாக்டாக அது இன்னும் ரெப்ளிகேட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். கொஞ்சம் வேரியேஷன் வரத்தான் செய்யும். அதாவது இப்போ ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக அது போடவே முடியாத அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு மோசமாக பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. போட முடியும், சின்ன இது வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெரிய இது பண்ணி கண்டிப்பாக இட் இஸ் அ சால்வபிள் ப்ராப்ளம். ஸோ ரியாலிட்டியில் நீங்கள் அப்படியே ரெப்ளிகா ஒன்று பண்ணுறதுங்கிறது அவ்வளோ யதார்த்தம் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே. இப்போ வந்து பிளவுஸ் தைக்க கொடுக்குறோம் சார். இப்போ ஒரு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட அட்டாச் இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும், அதான் 1 மீட்டர். 1 மீட்டர். ஒல்லியா இருக்க பொண்ணுன்னு இல்லாமல் கொஞ்சம் கை என்ன மாதிரி ஃபேட்டாக இருந்துச்சுன்னா கை கொஞ்சம் லென்த்தாக வைங்கன்னா இத்தினூண்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு கேட்டால் ஏம்மா சார் அப்படின்னா ப்ளவுஸ் சாரியிலே ப்ளவுஸ் இதாம்மா இருந்தது அப்படின்னாங்க. இப்போ வந்து துணி கடையிலே வந்து ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எங்கள் கடையில் ப்ளவுஸ் முக்கால்வாசி சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கட் பண்ண மாட்டோம். அதுவே ஒரு டெய்லர் வந்து அந்த டேபிளில் போட்டு கட் பண்ணாங்கன்னா தே நோ வாட் இஸ் த கரெக்ட். ஆனால் அதுவே வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க தான் கட் பண்ணுறாங்க. அந்த ப்ளவுஸில் வந்து எங்களுக்கு இப்போ வந்து சாரி எடுத்து பார்த்தா தெரியும் இப்போ இது வந்து இந்த கட் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. அது எப்படிலாம் மறைச்சு தைச்சு அந்த சாரியில் ஓரத்தில் அந்த மடிப்பு வரும் பார்த்தீங்களா, அது என்றைக்காவது ஒரு நாள் பழைய புடவை ஆயிடுச்சுன்னா அது பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு 4-5 மடிப்பு வச்சு 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 தைச்சிருப்பாங்க. பர்த்டே ட்ரெஸ் லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அவங்க ஷால் பேண்ட் டாப் 3மே சேர்த்து தான் கொடுத்துருந்தேன், சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அந்த ஷாலில் ஓரம் அடித்து கொடுங்க ஆன்ட்டின்னு அவங்க சரிம்மா சொல்லிட்டு அவங்க எழுதி வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஓகே. லாஸ்ட் டைம் இப்போது நான் போய் திரும்ப கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஷால் மிஸ் ஆயிடுச்சு. சில நேரத்தில் ஷால் மிஸ் ஆகிறது சகஜம்தான் சார். ஒரு தடவை அப்படி தொலைய தான் செய்யும், அது வந்து சரி பண்ண முடியாது சார். என் பர்த்டே ட்ரெஸ்ஸை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது, ஹர்ட் ஆகுதுல்ல. எஸ். இல்லை அதாவது ஒரு சின்ன ப்ரொஃபஷனலிசத்தில் ஒரு மிஸ்ஸிங் நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பராக அதுக்குன்னு ஒன்று போட்டுப்பாங்க. தொலைகிறதோடய மாறி தான் சார் இப்போ மேக்ஸிமம் துப்பட்டாலாம் வந்து மாறிடும். ஒன்று தொலைச்சு போடுவீங்க இல்லாட்டி மாற்றிடுவீங்களா? சந்தர்ப்பம் நிறைய இருக்குது, ஒரே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண நீங்கள் முயற்சி பண்ணுறதே இல்லை. சிஸ்டம் நம்பர் போட்டு ஆர்டர் நம்பர் போட்டு எல்லாமே ரெடியாக தான் சார் வாங்கி வைப்போம். அதான் பழைய சிஸ்டங்க. அந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பீங்கல்ல, ஓடு மாதிரி வச்சு அதில் எழுதி போடுறதுலாம் பழைய சிஸ்டம். அப்படிலாம் இல்லை, இப்போ நாங்களாம் பொறுத்து டேக் வச்சு ஆர்டர் நம்பர் துப்பட்டாலேருந்து எல்லாத்துலேயும் ஆர்டர் நம்பர் இருக்கும். அப்புறம் இதில் இது ஒரு அசால்ட்டாக விட்டுறாங்க டெய்லர். வேற ஒன்றும் கிடையாது, அசால்ட்டாக விட்டுறது. பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது, உயிராக போய்டும். ஆனால் இது சரியா? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு துணி தான். இன்னைக்கு நிறைய இருக்குங்க. அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம், மனசுக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்துருக்கலாம், முதல் கல்யாண நாளாக இருக்கலாம், வீட்டுக்காரரு ஃபர்ஸ்ட் கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். எவ்வளோ இருக்குதுல? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான இன்னொரு டிசைனர் இதே மாதிரி ஒரு துணி அவரோட கிளைண்ட் அவர்கிட்ட என்கிட்ட வந்து என்ன சொன்ன கதை அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரில. 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லேயோ அதுலையோ ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ் அதே துணியில் அவர் போட்ட ட்ரெஸ் போட்டு வராங்க. அது எப்படி எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன பண்ண தொலையில தப்பு, ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக உங்கள் சுடிதார உங்கள் ஏரியாவில் ஏதோ புள்ள பர்த்டே கொண்டாடிடுச்சுமா, பர்த்டே கொண்டாடிடுச்சு போச்சே. ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவங்கள்ட்ட இதாம்மா ஒன்றுட்டுன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் பூஞ்சையாக சாப்பிட்டு பாட்டிட்டா தொலைஞ்சு போச்சுன்னா வேற வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாரு. ஓகே.
சார் அந்த ஷால் வந்து தொலையாமல் இருக்கிறதுக்கு வேணா எங்களோட டைலர், அதாவது எங்கள் ஏரியா டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷால் வந்து ஃபைனலாக அந்த மெட்டீரியல் தைச்சு வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ கொண்டு வந்துட்டு ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா, அப்போ தைச்சு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கிறாங்க. ஓ, இது ஒரு நல்ல ஐடியா தான். ஒரு 5 நிமிஷம் வேலை தானே, அதை கையில வச்சுக்கங்க. ஏன் கொடுத்துட்டு போறீங்க நீங்க, ஷால் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க நிறைய டைலர்ஸ். அந்த மாதிரி இது கூட ஒரு நல்ல ஐடியா தான். இது ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய ஐடியா. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் நவீன தலைமுறை புதிய புதிய எக்ஸ்போஷரோட தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அவுட்ஃபிட்டை, தங்களுக்கு பொருத்தமான மிக அழகான ஒரு உடையை விரும்புகிறாங்க. ஆனால் அதை செய்து தரக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் அதை செய்ய முடியாமல் இருப்பதுக்கு சில காரணங்களை சொல்கிறாங்க. இந்த தரப்பில் ஏற்றுக்க முடியல. பிரச்சனை ப்ரொஃபஷனலிசத்துலையா கிரியேட்டிவிட்டிலையா? தொடர்ந்து பேசலாம். என்ன ஸ்டிச்சிங்கில் பிரச்சனை? அவங்க ஓவர்லாக் வந்து போட மாட்டாங்க சார். மோஸ்ட்லி ஓவர்லாக்னா ஒரே ஒரு தையல் வந்து ஒரே ஒரு டைம் தான் தைப்பாங்க. அப்போ ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்சிரும். ஒரு டைம் போட்டோன்னா கிழிஞ்சிரும். இல்லை சார், எங்கள் வீட்டில் வந்து நான் வீட்டில் தான் தைக்கிறேனே, அதனால் எங்கள் வீட்டில் ஓவர்லாக் மிஷின் கிடையாது. நாங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டிச்சிங் மட்டும் ரெண்டாக போட்டு கொடுக்குறோம். ரெட்டையாக போட்டு கொடுக்குறீங்க. ஓகே, சிம்பிள் டைலர்ஸ். வீட்டில் வச்சு தைக்கிறவங்க ஓவர்லாக் மிஷின் கிடையாது. வேற? நான் ஒர்க் பண்ணுற கடை சின்ன கடை, அதில் 4 மிஷின் போட்டிருப்பாங்க. ஓவர்லாக் மிஷின் போட இடம் கிடையாது. இடம் இல்லை. ஓகே, வேற? எல்லா பெரிய டைலர்ஸுமே கூட ஓவர்லாக் போகிறது இல்லையே சார். ஓவர்லாக் போடுறதுக்கு அதுக்கு முன்னே சின்ன வயசு நல்லா கற்றுட்டு நல்லா வந்திருந்தாங்க சார். இப்போ வந்து அதெல்லாம் தெரியாது. இப்போ யாராவது ஒரு ஆள் கூட்டு ஓவர்லாக் திடீர்னு போடணும்னா அவங்க போட தெரியாது. அப்படியும் சரி அவசரத்துக்கு போட்டு தான் ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையை விட்டுடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க. அதை வந்து இவங்க கவனிக்காமல் டெலிவரி கொடுத்துறது தான் இந்த மாதிரி ஓவர்லாக் ப்ராப்ளம் வர்றதுன்னா. ஓவர்லாக் போட ஆள் இல்லைங்கிறீங்களா? சிலவங்க வந்து ஓவர்லாக் கேட்குறாங்க, சிலவங்க நிறைய பேர் ஓவர்லாக் கேட்காம அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன நினைப்போம், சரி அவங்க ஓவர்லாக் போடாமல் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சு இவங்களுக்கும் அப்படியே அடித்து கொடுத்துருவோம். வாங்கிட்டு போகிறாங்க சார். பட் ஆனால் அடுத்த ஒரு மந்த்துக்கு தான் அந்த ட்ரெஸ் வருது. அப்போ எங்கள்கிட்ட சொல்லணும். அதை நீங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு ஓவர்லாக் போட்டு கொடுங்க. இது நீங்களே செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் நாங்கள் கண்டே பிடிக்க கூடாது. நீங்களா செய்யறது. ஓவர்லாக்குங்கிறது ஒரு பார்ட் சார். அப்படித்தானே தச்சுக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப காலமா? நான் நேராக கேட்குறேன், ஓவர்லாக்கு ஆகிற செலவை மிச்சம் பண்ண பார்க்குறீங்களா? சார், ஓவர்லாக்குங்கிறது வந்து வெறும் பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் செய்கிற லாக் தான் அதுங்க. இந்த சிங்கிள் நீடில் போடுற ஸ்டிச்சு தான் சேஃப்டி. அதனால 2 ட்ரிப் 3 ட்ரிப் போட்டுறாங்க. வெறும் ஓவர்லாக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வரக்கூடிய தையல். 2-3 தையல் போட்டு கொடுக்குறாங்களா சார்? நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஒரு தையல் போட்டிருக்காங்க, உள்ள பின் பண்ணியிருக்கேன். இல்லை அது தப்புங்க சார். ஸ்டிச்சு போடுறத கரெக்ட். 2-3 தையல் தான் எல்லா டைலர் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் 2 ஸ்டிச்சும் போடுறது இல்லை? இல்லை சார், டெய்லரிங் தைக்கிறவங்க கண்டிப்பாக 2 ஸ்டிச் போடாமல் இருக்க மாட்டாங்க சார். ரெடிமேடில் வர்றது கண்டிப்பாக சிங்கிள் தையல் தான் சார் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரீஸ்டிச் போட்டாகணும். அதான் ரெடிமேடா ஸ்டிச்டா? ஸ்டிச்டு சார். ஸ்டிச்டு. எல்லாம் டபுள் டிச்சிங் போடாமல் யாரும் தைக்க மாட்டாங்க. எங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்களும் டபுள் டிச்சிங் போட்டு கற்றே கொடுப்பாங்க. அப்படி இருப்போம் நாங்கள் வந்து சிங்கிளாக போட்டோம்னா அது மனசாட்சிக்கு விரோதமாகிடும். அதுதான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து முக்கியமான இடம், இது முக்கியமான இடம். அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் சான்ஸே கிடையாது. அது இல்லை, நான் எது கேட்குறேன்னா, அதில் நூலை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ₹1 2 நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக 2வது ஸ்டிச் அடிக்காமல் இருக்கீங்களான்னு தான் கவலைப்பட்டு கேட்குறேன் நானும். 2வது ஸ்டிச்சிங் அடித்தாதான் எங்களுக்கு பேர் கிடைக்கும் சார். நாங்கள் அப்போ ஏன்னா அப்போ தான் வந்து கிளியாமல் ரொம்ப லைஃப் லாங்காக உழைக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் டபுள் டிச்சிங்கன்னு போட்டே கொடுத்துருவோம். ஓகே, அப்போது நீங்கள் டைலர் தான் மாற்றணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய முயற்சி பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதில் போய் ஏதோ ஒன்று, ஏன்னா அது அதோடைய தரத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் அது. டைலர்ஸை நோக்கி எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதோட தரத்தை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் அதை மட்டுப்படுத்திடாதீங்கிறதா நம்ம கேள்வி. அடுத்த என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கேதரிங் பேண்ட் தைக்கணும்னு நம்ம கொடுக்குறோம் சார். ஆனால் அவங்க கொடுக்குறது திருப்பி பாட்டியாலா பேண்ட் தைச்சு கொடுக்குறாங்க சார். ஸோ ஃபுல் டிசைனே போயிடுது சார். அதில் ஒரு ஷார்ட் டாப்னா நம்ம பாட்டியாலா போட்டால் நல்லா இருக்கும் சார். இது லாங் டாப்னா கேதரிங் சார். இது நிஜமாக நடந்தது சார். லாங் டாப் கொடுத்தேன் சார், கீழே பாட்டியாலா பேண்ட் தைச்சு கொடுத்துருக்காங்க சார். இது எப்படி சார் நான் காலேஜுக்கு போட்டுட்டு போகிறது? மெட்டீரியல் வர்றதே வந்து உங்களுக்கு பஞ்சாபி கேதரிங் சொல்லிட்டு வரும் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் சார் இது தைக்க முடியும். சுடிதாருக்கு லாங் டாப் சுடி சார். லாங் டாப் சுடினா கீழே கேதரிங் போட்டால் தான் சார் நல்லாயிருக்கும். ஷார்ட் டாப்னா பாட்டியாலா போட்டு. நான் கொடுத்தது லாங் டாப், கீழே சுடி தைச்சாதான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு அவங்க வளர்ந்த அளவுக்கு, அவங்களுடைய டேஸ்ட் எக்ஸ்போஷர் வளர்ந்த அளவு நாம வளர்ந்துருக்குமாங்கிறத இப்போ பிரச்சனையாக இருக்குது. சுடிதாரில் என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லுங்களேன். சுடிதாரில் மாடல் நிறைய இருக்குது சார். அதான் என்ன? பஞ்சாபி, பஞ்சாபி, பாட்டியாலா, அப்புறம் சுருவால் பேண்ட். இங்கேயே ஃபில்ஸ் வரும், இங்கேயே ஃபில்ஸ் வரும். ஃபுல்லாக பெருசாக இருக்கும். இவ்வளோ நீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேண்ட். பேர் என்னன்னு கேட்குறேன். அந்த மாடல் பேர் என்ன? அது தெரியல சார். அப்போ அதானே ப்ராப்ளம். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நமக்கு புரியலைன்னா எப்படி? என்னென்ன மாடல் இருக்குமா யாராவது சொல்லுங்க. ஒன்று சுடி பேண்ட் தைக்கலாம் சார், கேதரிங் தைக்கலாம், பாட்டியாலா, பஞ்சாபி, அப்புறம் ஜெக்கின்ஸ்னு இப்போ புதுசாக வந்திருக்கு சார். அதை கூட தைக்கிறாங்க சார்.
பேரலல்ஸ்னு Parallels அப்புறம்? பெல் பாட்டம் Bell bottom. தோத்தீஸ் ஆ. நிறைய இருக்கு சார் ஆனா அவங்களுக்கு வந்து அது அப்டேட் ஆக மாட்டேங்குது. இல்லை அவங்க சொல்கிற உண்மைதான் சார், புதுசு புதுசாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. சரி. நாங்களும் தான் வர்றோம், ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் எங்கேயோ பார்த்து கொஞ்சம் சொல்கிறாங்க. வெளியில ரொம்ப வேகமா போறாங்க, ரொம்ப வேகமா போறாங்க அவங்க. நம்ம அந்த ஸ்பீடுக்கு வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா. அப்ப எந்த லெவல்ல இவங்களுடைய எஃபிஷியன்சி குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ ஒரு துணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லர், அந்த மிச்ச துணியில் குட்டி பாப்பாவுக்கு கூட அவர் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணி கொடுப்பார். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் டெய்லர்ஸ் பண்ணுறதில்ல. அண்ட் அவங்க வந்து அந்த தொழிலுக்கான புனிதத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. சின்சியாரிட்டி கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்க. அந்த சின்சியாரிட்டி தான் இந்த ஓவர்லாக் விஷயமாகட்டும், இல்லை ஒரு துப்பட்டா காணா போகிறதாகட்டும், இல்லை ஒரு லெகின்ஸ் பேண்ட்டை வந்து பாட்டியாலாவாக மாற்றி இட்ஸ் ஆல் லைக் கம்ஸ் இன் டு தட் அந்த ஜாப் மேலே நம்ம வச்சிருக்கிற சின்சியாரிட்டியோ இல்லை ஒரு சின்ன லெவல் ஆஃப் டெடிகேஷன். ஒரு வட இந்திய பெண்கள் அவங்களுக்குன்னு சில டைலர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸை தைக்கிறவங்கன்னு. அவங்க உடம்புக்கு பொருந்த மாதிரி, அவங்க நிறத்துக்கு பொருந்த மாதிரி. ஆனால் அவங்களோட பார்க்க கம்பேர் பண்ணல நம்ம பசங்க கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக பொருத்தமாக போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கம்பேரிசனில் பார்க்குறப்போ நம்ம டெய்லர்ஸ் எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க? தைச்சு முடிச்ச உடனே அது அழகாக நீட்டாக அடுக்கி வைக்கணும். பெங்கால் காட்டனும் சில்க் காட்டனும் பார்த்தீங்கன்னா 2000-3000 கொடுத்து வாங்குறோம். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு இப்படி வச்சுட்ட உடனே அது என்ன ஆகும், கசங்கிடும். மறுபடியும் நம்ம அயன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாமல் நம்ம அயன் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனா அது என்டையர் லுக்கே போயிடும் சார். ஓகே, எங்க ப்ரொஃபஷனலிசம் இவங்கள்ட்ட மைனஸ்? அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியுது இல்லை. ஒரு 10 டிசைன் நெக் மாடல் ஒரு 10 தான் தெரியும்னா அதுவே வரவங்களுக்கு இதுக்கு இதாமா நல்லா இருக்கும். அவங்க தெரிஞ்சதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. புதுசாக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரெடியா இல்லை. ஓகே, வேற? ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ். நாங்கள் எல்லாரும் ஒரே ட்ரெஸ் எடுத்தோம், பட் வேற வேற டைலர்ஸ் கிட்ட கொடுத்தோம். பட் அந்த ட்ரெஸ் அம்பர்லா கட்டிங். நான் கொடுத்த டெய்லர் மட்டும் அம்பர்லா கட்டில் கட் வைக்கக்கூடாது, என்னோட டெய்லர் கட் வச்சுட்டாரு. பட் நான் அந்த ட்ரெஸ் போடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அஷயமாக ஃபீல் பண்ணேன் சார். சார் அவங்க ஒரே டெய்லரை பார்த்து ஒன்றா தச்சிருந்தா ஓரளவுக்கு சேமாக வந்திருக்கும் சார் எல்லாமே. இல்லை, அந்த பொண்ணு ஒன்றே ஒன்று தான் சொல்லுதுங்க, நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தைக்க தெரியல, உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லுது. அவ்வளோதான். சேம் டெய்லர் கொடுத்துருந்தா சேமாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? சவுகார்பேட்டில் இருக்கு. நம்ம தமிழ் பிள்ளைங்களும் போதுங்க, போகிறாங்க, நார்த் இந்தியன் பிள்ளைங்களும் போதுங்க. இதுங்க ரெண்டு பேருடைய ட்ரெஸ்ஸில் ஸ்டிச்சிங் வைஸு, ப்ரொஃபஷனலிசம் வைஸு, டிசைன் வைஸு யார் ட்ரெஸ் நல்லா இருக்கு? இல்லை சார், அவங்க எடுக்கிற ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும், ஆனால் அவங்க போடுறது அது மாதிரி டைலர் தேடி பார்க்குறது நல்லா டைலர் தான் சார் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ அவங்க போகிற டைலர்லாம் கரெக்ட், அவங்களாம் அவங்க ஆள்கிட்ட தான் போவாங்க, அது தெரியும் உங்களுக்கு நல்லா இல்லையா? அப்போ நம்ம ஆளுங்கள்ட்ட திறமை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறோம்னா சும்மா மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு பேட்டர்ன் போடுறது கிடையாது, அது உமனோட பாடியை புரிஞ்சு நம்ம பேட்டர்ன் போடணும். அது கொஞ்சம் நம்ம ஊரில் இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் ஆகலான்றது தான் என் அபிப்பிராயம். உமன்ஸ் வேர் மோஸ்ட்லி நான் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட தான் கொடுத்து வாங்குறது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த அந்த ஃபினிஷ், அதாவது இப்போ ஒரு பின்னால் ஒரு ஜிப்பர் வைக்கிறாங்கனாக்கா நார்மல் ஜிப்பர் விட இன்விசிபிள் ஜிப்பர் வைக்கிறது ஃபினிஷ் நல்லா இருக்கும். அது ஒரு பாலிஷ்னு சொல்லுவாங்க. அது அந்த பாலிஷ் வந்துட்டு ஒரு வேளை பேபி பிகாஸ் அங்கே நார்த்தில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையோ, பிகாஸ் இங்கே சவுத்தில் அந்த அளவுக்கு சுடிதார் போடுறதை விட நார்த்தில் தான் மெயினாக அது வந்தது. சுடிதாரோ அனார்கலியோ எல்லாமே நார்த்லேருந்து தான் சவுத்துக்கு வந்தது. மேபி அவங்க கொஞ்சம் சீனியர் அதில், அதனால ஒரு ரீசன் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உமனோட பாடியை புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிறதுன்றது ஒரு நேச்சுரல் டேலண்ட் மாதிரி தான். கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போகும்போது நம்ம எந்த மாதிரி அவங்களோட லிமிடேஷன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு லெவலில் பார்க்குறப்ப எக்ஸ்போஷர் லெவலில் கஸ்டமர்ஸ் அஹெட் ஆகிட்டாங்க, அதை மீட் அவுட் பண்ணக்கூடியதில் நம்மளுடைய டெய்லர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. ஆமாம், ஓகே. அந்த ஸ்லோக்கு ஒரு ரீசன் இருக்குது, பிகாஸ் இந்த ட்ரெஸ் நம்ம இது கிடையாது, அவங்க தேர் வெல் எக்ஸ்பர்டைஸ்ட் நம்ம வந்து கிளாசிக் ஸ்டைல்லே போயிடுறோம் சார். எப்போவுமே சாரிக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், அனார்கலினா இந்த மாதிரி அனார்கலி தான் அப்படின்னு இருக்கும். அதனால நம்ம ஆளுங்க வந்து தேர் நாட் ட்ரெயின்ட் சோ மச் வித் சோ மச் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இன் ப்ரொஃபஷனை மீறி அந்த ஸ்கில் செட் அண்ட் டெக்னிக்கல் அப்கிரேட், கலர் காம்பினேஷன்ஸ், இல்லை நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யக்கூடாது. அவர் எனக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்கணும். தட் இஸ் வாட் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். நான் எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். எனக்கு வந்து நான் பார்க்குற விஷயங்களை பார்த்த விஷயங்களையோ இல்லை இன்னொருத்தர் போட்டு அவங்களுக்கு சூட்டான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நான் டெய்லர் கிட்ட சொல்லுவேன். பட் ஹீ ஷுட் அட்வைஸ் மீ அண்ட் ஹீ ஷுட் டெல் மீ இது உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை இது வேண்டாமா, இந்த நெக் போட்டால் இப்படி இருக்கும், இல்லை இந்த இது போடும்போது உங்களுக்கு இந்த மிட்ரஃப் தெரியல, ஏதாவது சில விஷயங்களை ஹீ ஹேஸ் டு வேல்யூ அட். தட் இஸ் வாட் ஹிஸ் டெக்னிக்கலி ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம். Principally, the difference you are asking for is a designer, not a tailor. Designer only, you are only putting the sketch in the paper. Who is a person who is getting me the output? No, our job is not just putting the sketch in the paper, understanding the person. But see, the concept of designer has not come to that level of our minds. Please understand. It's a missing link actually. In fact, அந்த டிசைனிங் ஸ்கில் வந்து ஒரு டெய்லருக்குள்ள வரணும்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன். 10 வருஷமா ஒரு ஃபார்மேட்ல வர்க் பண்ணிட்டாங்க, திடீர்னு இப்போ எஸ்தெட்டிக்ஸ் வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி? If you are talking about aestheticsங்கிறது ஒரு ஸ்பெஷலைசேஷன் in today's context. In fact, I ask you the solution. Can you ask all the tailors to migrate to this whatever? Where?
டிசைனிங் மாத்த முடியுமா நம்மளால இன்னைக்கு நினைச்ச உடனே? then what is going to be the solution? நீங்க ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பார்க்கணும். நீங்க வந்து அவங்க 10 வருஷமா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. they have to upgrade, right? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவங்க வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸை பார்த்தா அல்லது வேறவங்கள பார்த்தா அவங்க டிசைன் சொல்லும்போது அவங்க சொல்லும் போது நல்லா இருக்கு. சரி. அதே மாடல் அவங்க சொன்ன தச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபேஸ் கட்டுக்கு அவங்களுடைய இது வந்து செட் ஆகலை. சரி, அப்போ அவங்களுக்கு பொருந்தின மாதிரி நீங்கள் தைக்க மாட்டேங்கிறீங்க, அதையாவது செய்யலாம்ல? நாங்கள் வந்து அதே கற்பனை வளத்தோட தான் அவங்கள இந்த ஸ்டெச்சோட பார்த்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சா தைக்கிறோம். ஆனால் அவங்கள பார்த்து யாரோ ஒரு ஆள் சொல்லும் போது அவங்களுக்கு மனசு கிரிட்டிக்கலாக போயிடுது. அப்போ அதை வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இது வந்து சரியில்லை அப்படின்னு. இந்த மெட்டீரியல்ன்ற குறைய சொல்றாங்களே தவிர இப்போ நான் அடக்கூடி எனக்கு இப்படி வைங்க அப்படின்னா இல்லை மேடம் உங்களுக்கு ஷோல்டர்ஸ் கொஞ்சம் சின்னது, ஸோ நீங்கள் இப்படிலாம் டைட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சில கேர்ள்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து டாப் இவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க, ஹிப் மெஷர்மெண்ட் டில் திஸ் டைம், பேண்ட் இங்கேருந்து இங்கே வரன்னு மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நல்லா தெரியும் மேபி இங்கேருந்து இப்படி கையை தூக்கும் போது இந்த இடத்துல மிட்ரஃப் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அந்த வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸை ஒரு டெய்லர் சொல்லணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சக்ஸஸ் கொடுப்போம், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்க. எங்களுக்கு நாங்கள் பார்த்து வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ அங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. நீங்க ஓப்பனா சில விஷயங்கள் ஒத்துங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே வந்து படிச்சுட்டும் வரதில்ல, இதுக்கப்புறம் கற்றுக்கணும் வரதில்ல. இவங்க கேட்குறது வந்து டிசைனிங் சொல்கிறாங்கல்ல, அவங்க படிச்சுட்டு வர அளவுக்கு நார்மலாக இருக்கிற டெய்லரால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஓகே, ஸோ இவங்க படிச்சுட்டு வர இவங்க எக்ஸ்போஷர் லெவலில் மீட் அவுட் பண்ணுறதுக்கு பழைய டெய்லரால் யாராலும் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. வேற ஒன்றை பழகி ரெடி பண்ணுறக்குள்ள அவங்க வேற டிசைன் போயிடுறாங்க. அதனால ஒவ்வொன்றையும் வந்து புரிஞ்சு பண்ணுற வரைக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ரொம்ப லாஜிக்கலான விஷயம். அவங்க வேகமாக மாறிடலாம், அவ்வளோ வேகமாக அதை கற்றுக்க முடியாது. வேற சார் இங்கே வந்து நம்ம சொல்கிற கஸ்டமர்ஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புள். அவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இன்டர்நெட்டில் அப் டு டேட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. த பர்சன் ஹூ இஸ் எக்ஸிக்யூட்டிங் இட் டசன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு தட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லிங்க் மிஸ் ஆகிறதுனால we can't expect them to do after beyond a point we can't expect them to upgrade themselves. இது பியூட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி சார். எங்களோட பியூட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அப்டேட் என்ன இருக்குங்கிறத செமினார் மூலமாக நிறையா ஷோஸ் மூலமாக நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி டெய்லர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தான்னா அவன் நினைக்கிற மாதிரி எல்லாமே லேட்டஸ்ட் இது பண்ண எல்லா டெய்லர்ஸ் தான் இருக்கு. ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம். ரைட் சார், பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு பெண்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு உடையை, தங்களை சரியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அலங்காரத்தை அப்படின்னு பல விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய எக்ஸ்போஷர் லெவல் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொடுக்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்போஷர் லெவல் குறைவாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் இங்கே நடந்துகிட்டே இருந்தது. நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டை லெட்ஸ் வெல்கம் மீரா கிருஷ்ணன் அவர்கள். இந்த உடை எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது? இன்னைக்கு இவங்களுடைய டேஸ்ட்டை டைலர்களால் ஏன் மீட் அவுட் பண்ண முடியல? எல்லாமே அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். நான் கற்றுக்கிட்டாச்சு, நான் டெய்லர், எனக்கு எல்லாம் தெரியணும் உட்காரவே முடியாது. இந்த ட்ரெண்ட் எங்கே, இந்த காலம் எங்கே, நார்த் இந்தியன்ஸ் இப்படி போடுறாங்க. நிறைய இப்போல்லாம் ஹிந்தி படங்களை பார்த்து அப்டேட் பண்ணுறது தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை பார்த்து பார்த்து தன்னை வளர்த்துக்கு தான் வேணும். உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நீங்கள் ஆசையாக இப்படி வரணும்னு நினச்சி தைக்க கொடுக்குறீங்க, அந்த ஸ்டிச்சு சரியா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கர கடுப்பாயிடும். சும்மாவா வாங்குறோம், ஒன்று கொட்டி இல்லை வாங்குறோம், காசை கொடுக்கும்போதே பயந்து தான் கொடுப்போம். ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்தா அதில் 2 ப்ளவுஸ் நல்லா வரும், 2 ப்ளவுஸ் நல்லா இருக்காது. பயங்கர கடுப்பாயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அது திரும்ப ஆல்டர் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. சாரியே பிடிக்காத போயிடும் அந்த ப்ளவுஸ் நல்லா இல்லைன்னா, அப்படியே தூக்கி வச்சிடுவோம். அப்படியே உள்ளே இருக்கும். ஒரு நல்ல டெய்லர் ஷாப்னு நினச்ச ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம கிட்ட நின்று பேச மாட்டாங்க. அதுதான் மெயின். டைம் இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே ஒன்று கேட்டு எழுதிப்பாங்க, அதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அங்கே நம்மளுக்கு அது எவ்வளோ வேல்யூபிள் துணியை அவங்கள்ட்ட கொடுக்குறோம் நமக்கு தெரியும், அவங்கள அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்பிக்கையா நம்ம நினைச்சது வருமாங்கிற சந்தேகத்தோட தான் வெளியில வர வேண்டியது. சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். அது வாங்கி கடைசி போட்டு பார்க்குற வரைக்கும் சரியா இருக்காது. டிசைனிங், கிரியேட்டிவிட்டி, இது ரெண்டுலையும் என்ன குறைகள் இருக்கு? கற்பனை வளம்ன்றப்போ நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகும், ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுக்கு இப்படி போடணும்னு தான் அவங்களுக்கு தோணணும். ஆல்ரெடி இவங்க ஒன்று கற்பனை பண்ணிட்டு அதை எல்லார் மேலேயும் போட ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நார்த் இந்தியனை பார்த்தா அவங்க பாடிக்கு என்ன செட் ஆகும், ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஸ்லீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும்னா அவங்களுக்கு எப்படி போகணும்னு இவங்களுக்கு தெரியணும். இதே சவுத் இந்தியன் அவங்களுக்கு வேற மாதிரி பாடி இது இருக்கும், ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும்.
ஸோ இவங்களுக்கு எப்படி போட்டால் அழகா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, துணியை விட ஆள் தான் முக்கியம். ஆள் தான் முக்கியம். ஆக்சுவலாக இப்போ ஓரளவு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்கள் பீரியட் நீங்களாம் காலேஜோ அல்லது ஸ்கூல்ஸ் முடிக்கிற பீரியட்ல தான் அந்த சுடிதார் உள்ள வந்த பீரியட் நினைக்கிறேன். அப்போ முதல் முறையாக நீங்கள் சுடிதார் போட்ட பையனா அப்போ அது வேறு உடை, அது அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? என்னமோ சொர்க்கலோகத்திலேயே முதக்கிற மாதிரி இருக்கும், நடக்கும் போதே நடையே மாறும், என்னமோ நம்மளையே எல்லாம் பார்க்குற மாதிரி தோணும். பட் தைச்சு கொடுக்கறது எப்படி தைச்சு கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை, தத்துக்கா புத்தக்கான்னு என்னத்தையும் போட்டுட்டு போவோம். பட் இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ இப்போ இவங்களுக்கு இப்படி வேணும், கை இப்படி தான் வேணும், ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும், அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியுது. எங்களுக்கெல்லாம் சல்வார் என்னத்தையோ கொடுத்தா போட்டுட்டு போவோம். இந்த உடம்பை புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தைக்கிறதுன்னு ஒன்று சொல்றீங்களா, அது என்னது? கண்டுபிடிக்கிறது இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அதாவது ஜென்ரலாகவே விமென்ஸ் பாடி டைப்ஸ்னு சொல்லிட்டு நாளாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் தி அவர் கிளாஸ், விச் இஸ் த மோஸ்ட். இது பேர் ஷேப்னு சொல்லியிருப்பாங்க. பேர் தமிழ் என்னன்னு சரியா தெரியல. பேர், ஆப்பிள் அண்ட் பனானா, இந்த 4 இது ஷேப்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவர் சொல்லல அந்த 4 ஷேப்பை இந்த பக்கம் ஒரு பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு தான் இன்னைக்கு யாரும் சொல்றாங்க, இந்த என்ன இந்த பாருங்க அந்த பிள்ளை டிசைனிங் படிக்குது, இதான் ட்ரெண்ட், அது சொல்ல வர. எஸ், ஓகே. இந்த 4 ஷேப்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். வேற அது 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 படி there are certain looks for each of these shape. அதாவது இப்போ ஒரு பனானா ஷேப்னாக்கா பாடியில் அந்த அளவுக்கு ஷேப் இருக்காது. ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஒரு ஷோல்டர், வேஸ்ட், ஹிப் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு சீராக இருக்கும். அவர் கிளாஸுக்கு தான் ஈஸியஸ்ட். ஷி இஸ் த மோஸ்ட் ஐடியல் உமன், பெர்ஃபெக்ட் ஷேப், எல்லாமே இது ப்ரொபோஷனாலிட்டிலாம் இருக்கும். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெருசாக இருக்கும், கீழே போகும்போது போக போக சின்னதாகும். as in hip shoulder will be much bigger than that. Yeah, it will be bigger. And pair is the other way around, where your hips are bigger than your shoulders. It goes across like that and comes. Okay, so இது மாதிரி ப்ரொஃபஷனலா அல்லது அறிவியல் பூர்வமா இது மாதிரி ஒரு 4 ஷேப்னு பிரிச்சிருக்காங்க. Even the face shape matters, their neckline matters, neck-oda length, அதெல்லாம் எல்லாமே பார்த்து பண்றது. லைக் இட்ஸ் லைக் illusion மாதிரி. நம்ம ஒரு ஆளு கிடைச்சா we look at them in a way where we can make them look like a perfect woman. ஒரு ஷாலை கூட ஸ்டைலிஷா, பெர்ஃபெக்ட்டா, அசிங்கமா தெரியாம ரொம்ப நீட்டா போடுறதுக்கு 100 மெத்தட் இருக்கு. ஐ திங்க் she can guide you on that. ஒரு ஷாலை எப்படிலாம் போடலாம்? If they are in a broader shape, for women who looks little broader, nobody is perfect. So அவங்க body shape வந்து கொஞ்சம் நம்ம வந்து slimming-ஆ காட்டணும்னா main thing, put the dupatta on one side. If you want to cover, you can still cover. Put on one side, hold it on the other side. எவ்வளோ drape பண்றோமோ அவ்வளோவா your femininity will come out. Okay. நம்ம வந்து சும்மா துப்பட்டா இப்படி போட்டுட்டு இப்படி போறதுக்கு there is a difference, you know. There's like it matters a lot. It can change your whole look. கொஞ்சம் ஆர்ம் கவர் பண்ணுற மாதிரி வேணும்னா இதே நிறுத்தி can put it in this way. And some people also tend to hold it like this. It's to just bring out curves. Like it makes me look more curvier. I wanted to count எவ்வளவு மாடல்ல போடலாம்னு தெரியணும். So just நீங்க சொல்ல கூட வேணாம், எனக்கு போட்டு மட்டும் காட்ட முடியுமா? சரி. மாடல் 1. Okay. Model 2. Okay, for long neck. Okay. Model 3. This is the 4th model. This is 5th one. கொஞ்சம் குண்டா இருக்கவங்க கொஞ்சம் இப்படி போட்டுக்கணும். Yeah. 6th, 7th model. 8. 9. Okay, 10. So good. Thank you. ஆக்சுவலா நம்ம ஊர்ல துப்பட்டா அவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாரும் ஒரே மாதிரி தான் போகிறாங்க. சும்மானாச்சுக்கும் அது அதையும் போட்டு நம்ம ஊரில் துப்பட்டா எப்படி போகிறதுனா அது என்ன இதில் கவுண்ட் ஆகுது அப்படின்னா துப்பட்டா படாமல் வெளியில் போகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிற துப்பட்டா இருக்குல்ல, அந்த துப்பட்டா தான் நிறைய துப்பட்டா இல்லை ஆக்சுவலி. ஆனால் அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ட்ரெஸ். ஓகே, லெட்ஸ் கம் டு தட். மேக்கப், அழகுபடுத்துதல், பியூட்டிஷியன், அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, குற்றச்சாட்டு? எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் இருந்தது சார். ஸோ நான் காலேஜ் போனோம் கொஞ்சம் ட்ரெண்டியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து அது கொஞ்சம் லாங்காக வளர்த்துட்டு கொஞ்சம் திக்னஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பார்லர் போயிட்டு அங்கே கட் பண்ணி இவ்வளோ லென்த்து சொன்னால் அவங்க இவ்வளோ லென்த்து பண்ணி கடைசியில் ஒரு கொத்தமல்லி கட்டு மாதிரி எனக்கு காமிச்சிட்டாங்க. 2 ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி தரேம்மா, 2 ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி தரேன், லேயரும் தரேன், ஃபெதரும் தரேன். கண்ணாடியில் பார்த்தா சுத்தமாக முடிய காணும். இப்படி விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தெரியுது. போனி டைல் போட்டால் ஹேரியை தெரிய மாட்டேங்குது, முடியே இல்லாத மாதிரி. ஸோ ஆமாம், பார்க்குறவங்கலாம் எங்கே போச்சு எங்கள் அம்மா திட்டாத நாளே இல்லை எனக்கு. இது நிறைய இடத்துல நடக்கிறது தான் சார், நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேஸுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றத எங்களை சொல்ல விட மாட்டாங்க நிறைய கிளைண்ட்ஸ்.
நான் நெட்டில் பார்த்தேன் எனக்கு லேயர் கட் வேணும் ஃபெதர் கட் வேணும்னுவாங்க. அவங்களோட ஹேருக்கு அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு லேயர் கட் ஃபெதர் கட் சூட் ஆகுமா அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன ஸ்டைல் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லாங் லேயர்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஹேர் லென்த் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே ஷார்ட் பண்ணாமல் பேக்கில் மட்டுமே லாங் லேயர்ஸ் கொடுத்துருந்தா அவங்க ஃபேஸ் கட்டுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அப்படிதான் சார் சொன்னேன் நான். அவங்க வந்து சாங் கேட்டுட்டு ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு எதை கொடுமை பண்ணிட்டாங்க சார். இங்கே ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுங்க. தயவு செஞ்சு டிவி பார்க்காதீங்க. நானும் ஸ்டாஃப்ஸுக்கு கூட நிறைய கண்டிஷன்ஸ் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது இல்லைங்கிறது உண்மை. ஓகே. ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ண போவோம் சார் பியூட்டி பார்லருக்கு. அங்கே வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து லாங் ஃபேஸ் இருந்தால் அங்கே வந்து தூக்கி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு டைமும் தப்பாக தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு, இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் தேவையா? ப்ளீச் ஃபேஷியல் எது பண்ணலனாலும் ஐப்ரோ பண்ணாலே ஃபேஸ் கரெக்டாக லுக்கு வந்துடும் சார். ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுடைய அழகு என்ன? ஐஸ்லேருந்து டோட்டல் ஃபேஸவே டிஃபைன் பண்ணி அழகாக காட்டும். ஃபேஸ்க்கே ஒரு வேற லுக்கு கொடுக்கும். எஸ், வேற என்ன ரீசன்? லாங் ஃபேஸ் இருந்தால் ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணலாம். ரவுண்ட் ஃபேஸ் இருந்தால் ஆர்ட் ஷேப் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து ஃபேஸ் இன்னும் நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும். ஓகே. ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா காமிக்கும் சார். ஐப்ரோஸ் பண்ணானா அந்த என்டையரோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸை எடுத்து காட்டும். ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகாக காமிக்கும். வேற ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும் சார். ஒரு ஃப்ரெஷ் லுக். இப்போ ஐப்ரோஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டல் லுக் இருக்கும். ஐப்ரோஸ் பண்ணிட்டு அவங்களோட மிரர் பார்த்த உடனே அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக். அந்த ஃபேஷியல் ப்ளீச் பண்ணா கூட அந்த ஒரு லுக் இருக்காது சார். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னா உடனே ஐப்ரோஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். அப்புறம் தின்னா இருக்கிற ஐப்ரோஸ் கூட இப்போ தின்னா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஷேப் கொடுத்தோம்னா அந்த ஐப்ரோஸே ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே. ஃப்ரெஷ் லுக்கு, ஃபீச்சர்ஸ் எடுத்து காட்டும், கண்ணு அழகா இருக்கும், முக அமைப்பே மாறும். அப்புறம் மென் வந்து ஷேவ் எதுக்கு பண்றோம்? ஒரு அளவுக்கு பெட்டர் பிரசன்டேஷன் ஆஃப் ourselves. ஓகே. ஒரு ப்ரொபோஷனாலிட்டி, லெஸ்ஸர் ஹேர் கரெக்டா இருந்துச்சுன்னா யூ லுக் பெட்டர். ஓகே. பட் parallelly நீங்கெல்லாம் எதுக்காக ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றீங்க அதை சொன்னா போதும். சார் நடுவில் உள்ள முடி இருக்காது சார், அந்த முடியும் சேர்த்து எடுப்பாங்க சார். அப்போ அந்த பொட்டு வைக்கும்போது அந்த பொட்டு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஃபேஸில் சம்திங் இங்கே மட்டும் டார்க்காக இருக்கும் சார். இப்போ நம்ம இப்போ வெளியே வரோம்னா அந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக தெரியும். இப்போ இந்த இடம் இல்லைன்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாகவும் அழகாகவும் தெரியும். எந்த ஃபேஷியலும் பண்ண வேண்டாம், வெறும் ஜஸ்ட் ஐப்ரோ மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே. அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கப்ப ஃபேஸ் மற்ற சிவப்பா சார் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஷேப் கொண்டு வரணுன்றதுக்காக நான் பண்றேன். ஷேப் பண்றதுக்காக. ஓகே. நீங்க அதான் என்னோட ஐப்ரோஸ் அப்படியே ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். ஸோ அது ஐப்ரோஸ் பண்ணால் ஷேப்பாக அழகாக இருக்கும், என் கண்ணு அழகாக இருக்கும். ஓகே. ஒரு தடவை பண்ணேன் சார், காலேஜ் டைமில் ஆசைப்பட்டு பண்ணேன். பட் ஐப்ரோ ஒரு தடவை பண்ண உடனே அந்த இடத்துல முடி நிறைய வளர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை கண்டினியூ பண்ண வேண்டியதாயிருச்சு. அதனால நான் இப்போவும் தொடர்ந்து ஐப்ரோ பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா முதல்ல எப்படி இருந்ததோ அவ்வளோதான் வரும், அதுக்கு மேல எல்லாம் வராது. இவங்க நாட்டில் அந்த ஐப்ரோ மட்டும் எக்ஸாக்டாக எடுக்கிறது இல்லை, பக்கத்தில் உள்ள எக்ஸ்ட்ராஸும் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே இல்லாமல் நமக்கு ஹேர் வளர்றதுனால திருப்பி திருப்பி பண்ண வேண்டியதுமா. நீங்கள் எடுக்கும்போது ஐப்ரோஸ் நாங்கள் ஷேப் பண்ணும்போது மேலே கீழே விட்டுட்டிங்கன்னா அது மட்டும் தான் வளரும், வேற எங்கேருந்து வரும்? உங்களுக்கு ரூட்ஸே கிடையாது. ஐப்ரோஸ் பண்ணும்போது எல்லாம் சேர்த்து தானே பண்ணுறாங்க. கரெக்டு. அது நீங்கள் சொல்கிறது ஐப்ரோஸ் நாங்கள் பண்ணுறோம். பட் ஐப்ரோஸ் உங்களுக்கு அழகான ஷேப் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்ததுக்கு எத்தனை கேர்ள்ஸ் வந்து முதல் தடவை பண்ணிவிட்டு அப்புறம் 6 மாதம் 8 மாதம் கழிச்சு வரீங்க. ஆனால் அந்த 6 மாதம் 8 மாதம்லாம் எனக்கு காடு மாதிரி வளராது, எவ்வளோ எடுத்துமோ அவ்வளோதான் சார் வரும். இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஐப்ரோஸ் த்ரெட்டிங்கா அது பண்ணி யாருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு? சார் எனக்கு எப்படின்னா அந்த ஐப்ரோஸ் எனக்கு ஜென்ரலாகவே வந்து ரொம்ப வளர்ச்சி கம்மி தான் எனக்கு. அது என்ன சொன்னாங்க, நீங்கள் கட் பண்ணுங்கள், த்ரெட்டிங் பண்ண பண்ண உங்களுக்கு நிறையா வளரும் அப்படின்னாங்க. நான் வந்து அதை நம்பி பண்ணேன். எனக்கு என்னென்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப இந்த இடத்துலலாம் அந்த மாதிரி டார்க்காக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு அது ரெட் பேச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ நாள் அந்த ட்ராமா ஓடிச்சு? அதனால தான் நான் 3 இயர்ஸ் பண்ணாமல் இருந்தேன். 3 இயர்ஸ். ஓகே. பக்கத்தில் ஊருக்கு போகணுன்னு பண்ணேன் சார். அவங்க பண்ணிட்டு இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, அதாவது வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. ஊருக்கு போய் என்னை பார்த்து என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்குன்ற மாதிரி பார்த்துட்டாங்க. ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க, அந்த த்ரெட்டே உடஞ்சிட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா ஊரில் போயிட்டு யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. இவங்கள்ட்ட கொடுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது ஐப்ரோ த்ரெட்டிங்? ஒரு தடவை த்ரெட்டிங் பண்ண போனப்ப எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் எடுக்க சொன்னேன் சார். ரொம்ப தின்னா எடுத்து விட்டுட்டாங்க சார். அதனால 3 வாரமாக பண்ணாமல் இருக்கேன், இன்னும் வளர்த்துட்டு எடுக்கலான்னு. வேற என்ன ப்ராப்ளம் ஐப்ரோ த்ரெட்டிங்ல? சம்டைம்ஸ் ஸ்கின் இங்கே கட் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு இன்னும் இங்கே மார்க் இருக்குது. கேட்டால் வெறும் சாரி. இதுவும் நான் போனது வந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூன் தான், சென்னையில் இருக்க ஒரு நம்பர் 1 சலூன் தான்.
எது கேட்டாலும் சாரி தான். ஹேர் கட்டும் அப்படி தான். மேம் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. பில்லிங்கில் நல்ல ஃப்ராடுலன்ஸ் ப்ராக்டிசஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் கட்டிங் 7:15 ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் கடைசியாக மேம் நாங்கள் ஆயில் மசாஜ் பண்ணோம் உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு 1500 இல்லாமல் போக முடியாது. டேக்ஸு கூட அவங்க டேக்ஸ்ன்னு ப்ராப்பராக பில் கொடுக்கறதில்ல. ஐ ஹாவ் த பில் வித் மீ நவ். டேக்ஸ்ன்னு வாயில் நமக்கு சொல்லுவாங்க மேம் இந்த மாதிரி நாங்கள் டேக்ஸ் போடுறோன்னு, ஆனால் அந்த டேக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணவே கிடையாது. Why women should not do eyebrow threading? சார் ஐப்ரோஸ் நேச்சுரலாக இருக்குது, ஐப்ரோஸ் ஷேப்லெஸ்ஸாக ஆயிடுது சார். ரொம்ப அப்படி ஒன்று மேலே ஒன்று கீழே பண்ணிடுறாங்க சார். இப்போவும் எனக்கு அப்படி தான் சார் இருக்குது. ஒன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு வேறு மாதிரி பண்ணிடுவாங்க சார். ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் பண்ணிடுவாங்க. அண்ட் பண்ணாமல் விட்டாலே நல்லாயிருக்கும். பண்ணிட்டு விட்டோன்னா அது கண்டினியூ பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். த்ரெட்டிங்னு ஒரு 2-3 கலர்ஸ் வச்சுருக்காங்க. நான் பார்த்து பிளாக் கலர் ஒன்று வச்சுருக்காங்க, ஒயிட் கலர் வச்சுருக்காங்க. கேட்டால் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எடுக்கிறப்ப அந்த வலி இருக்குதுல்ல, அந்த வலிக்காகவே பண்ணாமல் இருக்கலாம் சார். வலிக்குது ரொம்ப. நம்ம ஹைப்ரோஸில் வந்து ஒரு நரம்பு ஒன்று போகுமா சார், அது வந்து ரொம்ப வீக் ஆகிடும், அதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு இது யார் சொல்கிறாங்க? நான் 9th படிக்கும் போது எங்கள் கிளாஸ்மேட் சொன்னாங்க எனக்கு. மிஸ் சொன்னாங்க. ஓகே, கீழே கொடுங்க. இப்போ நான் காலேஜ் பண்ணப்பெல்லாம் நான் ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணினதே இல்லை, பியூட்டி பார்லர் பக்கமே போனதே கிடையாது. நவடேஸ் இப்போ இந்த 16-17 வயசில் இந்த பசங்க எல்லாம் ஐப்ரோஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பியர் ப்ரெஷரில் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ண போனேன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? வலி இருக்கு, தொடர்ந்து வளருது, சிக்கல் வந்துடுது, கண்ணை சுற்றி சிகப்பாயிருது, அந்த பிள்ளைக்கு கண் வலியே வந்துருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இதை தாண்டி ஏன் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணணும்? நீங்கள் என்ன தான் ஃபேஷியல் பண்ணி என்ன தான் நீங்கள் ஹேர் கட் பண்ணி என்ன தான் இருந்தாலும் அந்த பர்சனாலிட்டி நிற்கிறது வந்து அந்த ஐப்ரோ சார். இல்லை, இந்த ஐப்ரோ த்ரெட்டிங்கில் எந்த தவறுமே இல்லைங்கிறீங்களா? இல்லைம்மா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்? எவ்ரி மந்த் தே ஹேவ் டு அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடணும். அதானே ஐடியா? இல்ல சார், மந்த்லி ஒரு தடவை மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். இல்ல உங்க இப்ப என்ன இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா உடனே நாங்க கட் பண்ணுவோம், தேவையெல்லாம் வளரும், நீ வந்து திரும்ப கட் பண்ணு, நாங்க கட் பண்ணுவோம், தேவையெல்லாம் வளரும். நான் ஒன்னு சொல்லிட்டா, ஆனா அது தப்பா தெரியல உங்களுக்கு. ஐப்ரோ த்ரெட்டிங் தான் ஆரம்பிச்சு விட்டா முடியவே முடியாது, கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்தே ஆகணும். ஐப்ரோ த்ரெட்டிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத பத்தி நமக்கே தெரியாது. இது நமக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட ஒரு பிசினஸ் ஐடியா தான் சார். 3 நாளைக்கு முன்னாடி போனேன் சார், ஐப்ரோஸ் பண்ணணும்னு போனேன் சார். ஐப்ரோஸ் பண்ணிட்டு ஃபோர்ஹெட் பண்ணுங்க மேம், யூ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்னாங்க. நானும் சரி ஓகே ஃபோர்ஹெட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் மேம் யூ ஹேவ் அப்பர் லிப் மேம், அப்பர் லிப்பில் பண்ணுங்க மேம் அப்படிங்காங்க. அப்பர் லிப்பா வேணாம் மேம், லோவர் லிப். 30 ரூபாயில் முடிக்க வேண்டிய ஐப்ரோஸ் த்ரெட்டிங்க 150 ஆக்குறாங்க சார். ஸோ அப்போ பியூட்டி பார்லர்ஸ் அழகுபடுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை எப்படிலாம் லியூர் பண்ணுறாங்க? சார் இப்போ நார்மலாக ஃபேஸில் பரு இருக்கும்ல சார், அந்த மாதிரி பரு இருக்கிறப்ப அதை எடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, அது மோஸ்ட்லி அதை ரிமூவ் பண்ணால் கிளியராக இருக்கும் உங்கள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு எடுத்தாங்க. ஃபேஸில் ஒரு 28 இருந்தது. அந்த ஃபேஸ் ஃபுல்லாக இல்லை உடம்பு ஃபுல்லாக 28 இருந்தது. ஃபேஸில் எடுத்தது மட்டும் ஃபுல்லாக குழியாக விழுந்துச்சு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக. சார் வேக்சிங் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அந்த ஸ்கின்னுக்கு வேக்சிங் ஒத்து வருமானு பார்க்கணும் சார். நான் போய் வேக்சிங் பண்ணணும்னு போனேன் சார். என் ஸ்கின் 2 நாள் ரெட்டாக ஃபுல்லாக பல்ஜாக இருந்தது சார். அதுக்கு மேலே ஒரு ஜெல்லுன்னு ஒன்று வேறு அப்ளை பண்ணாங்க சார், அது இன்னும் பல்ஜாய் 2 நாள் நான் காலேஜ் கூட லீவ் போட்டேன் சார். இஃப் தே ஆர் ரியலி a good beautician and educated beautician, ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிறேன். திரும்ப நீங்க என்ன சொல்றீங்க? You are good, others are bad. No, I'm not telling like that. Not others are bad. நீங்க போன பார்லர் கொஞ்சம் பெரிய பார்லராமா? எஸ் சார், பெரிய பார்லர் தானே? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் கேட்டேன், என்னோட ஸ்கின்க்கு அது ஒத்து வருமா அப்படின்னு நான் கேட்டேன் சார். வேணா ஸ்கின் டெஸ்ட் அது மாதிரி பண்ணிருக்கலாம், வேணா காலில் வேணா அவங்க பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு சின்னதான் ஒரு பர்டிகுலர் சின்ன ஏரியாவில் அவங்க பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பண்ணியிருக்கலாம். ஃபுல்லாக பண்ணக்கப்புறம் நான் 2 நாள் காலேஜே போக முடியாமல் என்னால் பண்ணி வச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக வேக்சிங் பண்ணும்போது ஏதாவது சின்ன ஒரு அலர்ஜி இருக்கும் சார். அது கண்டிப்பாக ஒரு 1/2 hour 1 hourல வந்து சேஞ்ச் ஆகிடும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது சொல்லிடுவீங்களா முன்னாலே? ஹேர் அதிகமான growth அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கும்போது ஒரு அலர்ஜி காமிக்கும். அவங்க ஒன்றும் டாக்டரோ அல்லது அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை படித்தவங்களோ கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இதை எப்படி செய்கிறதுன்னு மட்டும்தான் இல்லையா? அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க இவங்களை என்ன வேணாலும் பண்ண சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ரைட்டா சார்? பிரெயின் வாஷ் பண்ணால் நாங்கள் பண்ணுறது எங்களோட பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக நாங்கள் பண்ணுறோம். இவங்க எதுக்கு அதுக்கு எடுத்துக்கிறாங்க? அதுக்கு சார் பிரெயின் வாஷ் பண்ணுங்கிறது நம்ம என்ன சார் நம்மளோட அழகுபடுத்திக்கணும் தான் சார் போனோம். இல்லை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியாதுமா.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்கின்னில் ஒரு அலர்ஜி ஏற்பட்டால் ஸ்கின் டாக்டர்கிட்ட போறீங்கல்ல, அந்த அளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ உங்களுக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா, இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா இல்லையா, எதை பற்றியுமே கன்சிடர் பண்ணாமல் அழகு வேணும் அப்படின்ட்டு கொண்டு போய் நெத்தியை கொடுத்துட்றீங்க, ஐப்ரோ எடுத்துக்கிறேங்கிறீங்க, கையில் வேக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இட் இஸ் அ பிஸ்னஸ், அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இட்ஸ் அ பிஸ்னஸ். நீங்கள் அதுக்கு ஆட்படுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ டேண்ட்ரஃப்னு போனால் ஜஸ்ட் இப்போ என் ஃபேஸில் வந்து நான் டேண்ட்ரஃப்னு ஃபஸ்ட்டு அவங்களை அப்ரோச் பண்ணல. என் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குது, நான் போய் அப்ரோச் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரில் டேண்ட்ரஃப் இருக்காமா அப்படின்ட்டு. ஆமாம் இருக்குது அப்படின்னு. சரி ஸ்கேல்ப்பை நாங்கள் டெஸ்ட் பண்ணோன்ட்டு, அது வந்து வெல் டிஃபைன்டு அதனால் பார்லர் தான். போனோடனே ஸ்கேல்ப்பை வந்து ஒரு வேறு வெளியே எங்கேயும் போய் அவங்க கூட செக் பண்ணல, உள்ளேயே அவங்க பார்லர்லேயே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு என் ஹேருக்கு அது சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு சொல்லுறது கூட அவங்க வந்து ஷீ இஸ் நாட் வாட் டு சே, ஷீ இஸ் நாட் அ டாக்டர் ஆர் சம்திங் எல்ஸ். அதுவே வந்து அவங்க கொடுத்தாங்க, நான் போட்டு என்னோடய ஹேரில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த க்ரீம் போட்டதுனால பயங்கரமாக அந்த டேண்ட்ரஃப் வந்து ஃபேஸ்லேயே அப்படியே விழுது. படிக்கும்போது ஏதாவது இப்படி சொரிஞ்சிட்டு மேக்ஸ் போடும்போது சொல்லிட்டேன், இப்படி பண்ணிவிட்டு இப்படி போட்டோன்னா அது இங்கெல்லாம் அப்படியே வந்து பரவுது. இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்னி மார்க்கு பிம்பிள்ஸ்னால் அவங்க சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது அது பிம்பிள்ஸ் கிடையாது, அது பிகாஸ் ஆஃப் ஆயிலி ஸ்கேல்ப். அந்த ஆயில் வந்து ஆசிட் மென்தால் சொல்லுவாங்க, அது வந்து கியூட்டிக்கல் அப்படியே சொன்னாங்க. அங்கேயும் அதே பார்லரில் சேம் திங் அந்த ஆண்டி சொல்கிறதா சொன்னாங்க. டாக்டர் கிட்ட போனோடனே அவங்க வந்து ஒரு ஷாம்பு ப்ரொவைட் பண்ணாங்க. போட்ட பிறகு கன்ஃபார்மாக சொல்கிறேன் சார், எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் தெரியுது. அதே ஏன் பியூட்டி பார்லர் வந்து இப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இன்றைக்கி சென்னையிலையோ இல்லை இந்தியாவிலையோ பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓல்டு, இப்போ எனக்குன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்காசி பேர் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும். இது வந்து பியூட்டி பார்லர் கிட்ட போனால் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் போடுங்க அந்த ப்ராடக்ட் போடுங்கன்ட்டு கன்சோல் தான் பண்ணுறாங்க, தவிர எங்களுக்கு போக மாட்டேங்குது. இருக்கிற ப்ராடக்ட் சொல்கிறோம் சார், நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு நாங்கள் போட்டிருக்கோம். சில பேருக்கு அது ஒத்துக்கல, அதுதான் புரியல. எல்லாருக்கும் என்னுடைய क्वेश्चन என்ன, சில பேருக்கு ஒத்துக்குது சில பேருக்கு முடி கொட்டி போயிருது. அப்ப நம்ம போதா சொல்லிட்டு போக முடியாது. டாக்டர் தானே சார் கொடுத்திருக்காரு. அப்ப டாக்டர் தானே சொல்லணும், நீங்க வரீங்க. இல்ல அவங்க ட்ரையா இருக்கு ஹேர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட திரும்ப வராங்க. எல்லா பியூட்டி பார்லர்லயும் சொல்றாங்க ஆயில் வைக்க வேண்டான்னு. ஆயில் வைக்காம இருந்தா அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு ஹெட்டேக் வந்து நாட் அலோன் பார்லர் மேடம், டெர்மட்டாலஜிஸ்ட் கூட சொல்றாங்க ஹேர் ஆயில் வந்துட்டு வைக்கலாம் சார், வீக்லி ஒன்ஸ் வச்சுட்டு half an hourல ஹேர் வாஷ் பண்ணணும். என்னைக்கு ஆயிலி லுக் பெட்டரா ஆயில் பெட்டரா? அதுதான் பெட்டர். எது? ஆயிலி லுக் பெட்டர், ஷைனிங்கா இருக்குது. ஓகே, ஆயில் பெட்டர் இல்ல. ஆயில் பெட்டர் கிடையாது, ஷைனிங்கா இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி பியூட்டி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி இன்னைக்கு. இன்ஃபேக்ட் அவங்க நிறைய பேர் அழகா காட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஓவராலா பியூட்டி இண்டஸ்ட்ரியில நீங்க பார்க்கக்கூடிய குறைபாடுகள் என்ன? கிளீனிங் இல்லை. இப்போ ஒரு பெடிக்யூர் பண்ணுறாங்கன்னா என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை வந்து அது யாரும் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒன்றுமே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. க்ளீனிங் சரியாக பண்ணுறது இல்லை. ஒரு ஃபேஸை துடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, 10 வருஷம் அதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உஷாராக இருந்தால் தான் அவங்க அதை ஐயோ இவங்க கேட்பாங்க, இவங்க க்ளீனாக இருக்கணும்னு கேட்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட கான்ஷியஸாக இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த தலைமையில் இருக்கக்கூடிய இந்த முடியை நிறைய டிசைன் பண்ணுறோம் இன்னைக்கு. முன்னாலாம் அப்படி கிடையாது. பெண்களுக்கு நீளமாக முடி இருக்கணும் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கொண்டை போடுவாங்க, அந்த ரெட்டை ஜடை ஒத்த ஜடைன்றதை தாண்டி இன்னைக்கு தலையை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ டிசைன் பண்ணுறோம். இதில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? சார் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா அவங்க பண்ணுறது என்னென்னா, எனக்கு இவ்வளோ தான் வேணும், எனக்கு இவ்வளோ தான் கட் பண்ணணும்னா அவங்க வந்து இவ்வளோ இல்லை நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் போயிடும், இது இருக்காது அது இருக்காதுன்னு சொல்லி ஜாஸ்தி கட் பண்ணிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை. அதான் நீங்க சொன்னதை விட கூடுதலா கட் பண்ணிடுறாங்க, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி. வேற பின்னால வேற என்ன குறை மட்டும் சொல்லுங்க. அண்ட் அதாவது சும்மா உட்காந்துருந்தேன் சார், என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன், அவளுக்கு வந்து ஹேர் கலரிங் பண்ணோம், எனக்கு சும்மா உட்கார வச்சு என்ன ஹேர் செட் பண்ணி விடுறாங்க அவங்க. ஓ, சும்மா ஹேர் செட் பண்ணி விடுறாங்கன்னா எனக்கு ஹேர் செட், நான் ஹேர் கட் பண்ணவே போல சார். உங்களுக்கு ஒரு ஆசையை உண்டாக்குறாங்க, ஓ நீங்க பண்ணீங்க இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணி காட்டுவாங்க. எஸ், முடி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஆயில் மசாஜ், ஹேர் மசாஜ், அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, வேற என்ன பண்றாங்க? இப்போ ஸ்ப்ளிட் எண்ட்ஸே தான் சார். இப்போ கட் பண்ணால் அது போயிடும்வாங்க, ஆனால் கட் பண்ண அது வந்துக்கிட்டே தான் இருக்குது, மேலே 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 மேலே. அப்போ சின்ன ஆக கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஸ்ப்ளிட் எண்ட்ஸை இங்கே கட் பண்ணி மேலே டெவலப் ஆகி மேலே வந்துடுது. வேற நம்ம ஒரு ஸ்டைல் சொன்னால் அவங்க ஒன்று பண்ணிவிட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஓ, ஒன்று பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்களா?
நம்மளே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அது Convince நமக்கு பண்ணிடுறாங்க. சூட்டே ஆகாது. இருந்தாலும் அதுதான் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. வேற வேற அதிகம் வெட்டிடுறாங்க. என்னோட ஹேர் கேர்லி ஹேர்ஸ், என்னோட ஹேர் எப்பவுமே ரஃப்பாக இருக்கிறதுனால நான் பார்லர் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஸ்மூத்னிங் பண்ணிக்கும். ஸ்மூத்னிங் 1 மந்த் பண்ணேன். 1 மந்த் பண்ணாமல் விட்டதுக்காம அது இன்னும் ரஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபால்ட் அவங்க கிட்ட நிறையா இருக்குது. அந்த ஆண்டி என்னை நிற்க வச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி பஃப் வச்சுக்கோமா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, எனக்கு ஃபோர்ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அந்த பஃப் வச்சா எவ்வளோ மண்டை எப்படி தெரியும்னு நினச்சி பாருங்க. படுங்க கேவலமாக இருக்கும். அப்போ அடிச்சதுக்கு இப்போ அடிக்குது இது. ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த ஆன்சரில் ஒன்று இருக்குது. பசங்க ரொம்பவுமே அவங்களுடைய ஃபேஸை வந்து எப்படி ஷேப்பில் வச்சுக்கணுங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க. வேற ரஃப் ஹேண்ட்லிங் சார். ஷாம்பு வாஷ் பண்ணுறப்பவும் சரி, ஹேர் கட் பண்ணுறவும் சரி, அந்த ப்ளோ ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, ஹெவி அந்த என்ன சொல்கிறது, ஹாட் ஏர் ரொம்பவே அதிகமாக, ரொம்ப ரஃப் ஹேண்ட்லிங். அவங்க ப்ளோ ட்ரை பண்ணுறதுலேயே நம்ம பாதி முடி கீழே தான் இருக்கும். கேட்டால் மேம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாக இருக்குங்க மேம். சார் நீங்கள் ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, இல்லை மேம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே சார், நான் வந்து எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு எங்கள் அக்கா கூட போயிருந்தேன் சார். சும்மா உட்காந்துருக்க பிள்ளைய பார்த்துட்டு உங்களுக்கு யூ கட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க சார். நானும் சரி பண்ணுங்க அப்படின்னோடனே டீப் யூ பண்ணலாம் மேம் அப்படின்னாங்க. முதுகுக்கு கீழே கிடந்த முடிய பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரி இப்படி ஆக்கி விட்டாங்க சார். முடிய நிறைய கட் பண்ணுறாங்க. வேற சார் நார்மலாக நம்ம இப்போ போகிறப்ப யூ ஷேப் எல்லா ஷேப்பும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலே கட் பண்ணுறப்ப யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணால் அழகாக ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிடுவாங்க. முடி வந்து மோஸ்ட்லி வளர்ந்துட்டே இருக்கணும். இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் எப்போ ஹேர் கட் பண்ணணும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு முடி வளரவே இல்லை. முடி வளரலையா? வளரவே இல்லை. ஏன் என்னது புரியல என்னது? அதாவது பார்லர் போய் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முடி வளரல. அவங்க அதாவது அந்த கெமிக்கல் எனக்கு ஒத்துக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறப்ப எனக்கு க்ரோத் இருந்துச்சு. பார்லர் போனதுக்கப்புறம் எனக்கு வளரல, முடி வளரல. என்ன எதுவும் யூஸ் பண்ணாங்களா? கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? என்ன? அதான் சார் அது எனக்கு அந்தளவுக்கு அதில் டீட்டெயில்ஸ் தெரில. நான் என் சிஸ்டர் கூட அதே கடையில் தான் கட் பண்ணா. பட் ஆனால் அவளுக்கும் இன்ன வரைக்கும் வளரல முடி. அதனால நான் அவளுக்கு சொன்னேன், வெட்டுறப்பே சொன்னேன், எனக்கு இந்த பார்லரில் கட் பண்ணேன், நீ கட் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவள் பேச்சு கேட்கல, அவளுக்கும் முடி வளரல. ஓகே சார், இது வரைக்குமே எனக்கு விமன்ஸ் பார்லரில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட்டிங் எனக்கு கிடையாது சார். ஓ, நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல. என்ன? நான் டயானா கட்டிங் கேட்பேன் சார். அவங்க வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எங்கே கட் பண்ணீங்க, அவங்க சரியாக கட் பண்ணலன்னு மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒன்று சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால் கட் பண்ண இடம் சரியாக கட் பண்ணல. திருப்பி அவங்க இடத்துக்கே திருப்பி போனாக்கா திருப்பி அதே மாதிரி எதுனா ஒரு குறை தான் இருக்கும் சார். சார், அவங்கள முடியோட வர சொல்லுங்க, நான் கட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி வந்தால் என்னால் கட் பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குற மாதிரி முடியோட வர சொல்லுங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் கட் பண்ணி விடுறேன். சரி சார், நான் இப்போ விமன்ஸ் பார்லர் ஸ்டாப் பண்ணிட்டு மென்ஸ் பார்லருக்கு தான் போகிறேன். தே சாட்டிஸ்ஃபைங். அவ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை எனக்கு கட் பண்ணி விடுறாங்க. have visited many parlors in Salem, Karnataka, Hubli, Gadak. I have visited many parlors. என்னோட ஹேர் ஸ்டைல் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. 15 டேஸில் அது வளர்ந்துரும், சரியா போயிடும், விடுங்க அப்படின்றாங்க. ஐ அக்ரி திஸ் சார். இது வந்து தப்பு நடந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா ஷார்ட் ஹேர் ஸ்டைல் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப கஷ்டமானது ஷார்ட் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அவங்க வந்து கரெக்டான ஆள்கிட்ட அவங்க போகணும். ஸோ நீங்கள் ஷார்ட்டான ஹேர் வேணும்னா ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக தான் கட் பண்ணணும். கான்ஷியஸாக தான் பண்ணணும், எல்லாம் இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, வேற என்ன ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்களுடைய பிரச்சனைகள்? சார், ஃபர்மிங்னு ஒன்று பண்ணுறாங்க சார். அது 3 டைம்ஸ் நான் பண்ணி என்னோட ஹேர் பாதி போயிடுச்சு சார். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற மஷின்ஸ் வந்து நல்ல இது கிடையாது. எப்படின்னா ரொம்ப அது ஹீட் அதிகமாகி ரொம்ப முடி பார்த்து அப்படியே எரிஞ்சு போன ஹேர் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது, மூடிட்டு போகிறத நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஆகி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நிறைய இடங்கள்ல போனோடனே ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க சொல்கிறாங்களே. ஆப்வியஸாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் அமௌண்ட் ஜாஸ்தி வரும். அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். உண்மை தான், அதான் உண்மை. ஹானஸ்டாக உங்ககிட்ட நான் ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன். நீங்களாம் டெக்னீஷியன்ஸ், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸ்ட்ரைட்னிங் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லுங்க. எஸ் கொடுங்க. ஏன் ஸ்ட்ரைட்னிங்? ஹேர் ஃபால் சார். ஹேர் ஃபால் வேற ஏன் ஸ்ட்ரைட்னிங்? கெமிக்கல் சார், ரொம்ப கெமிக்கல் பயன்படுத்துறீங்க. ஸோ ஏன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது? ட்ரை ஆகிடும் சார், முடி ட்ரை ஆகிடும். ஓகே, ஏன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது? கீழே சார், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க. அடுத்தது வந்து கெமிக்கல், அது வந்து தயோகோலிக் ஆசிட் சொல்லுவாங்க. அது டைரெக்டாக கியூட்டிக்கல் உள்ளே போகுது. அது பாண்ட்ஸ்க்குள்ளே போய் அது வந்து டெபாசிட் ஆகுது. we have 3 bonds, sulfur, saline and hydra. இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் சலைன் அண்ட் ஹைட்ரா வந்து கேன் பி broken through water. பட் சல்ஃபர் பாண்டுன்றது கெமிக்கலில் தான் பிரேக் ஆகும்.
ஸோ அந்த சல்ஃபர் பாண்டுக்குள்ளே நம்மளுடைய மாய்ஸ்சர் இருக்கும், பாடியிலே ஒரு மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சரை வெளியே தள்ளிட்டு தான் இந்த தயோக்களிக் ஆசிட் போய் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம பாடியில் இருக்க மாய்ஸ்சர் வந்து வெளியே இடம் இல்லாததுனால தான் அது வெளியே தள்ளுது. ஸோ நம்ம டெய்லி வாட்டர் நிறைய குடிக்கணும், நிறைய சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் இஷ்யூ ஆகுறீங்க. இஷ்யூ நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சார் நாங்கள் செய்வோம். வேற ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஸ்ட்ரைட்டனிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து. நீங்க எவ்வளவு பேர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க? நீங்க ஏன் பண்ணீங்க? ஆசை தான் சார். ஒரு ஆசை தான். ஆசை தான். நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண உடனே எவ்வளவு அழகா இருந்தீங்க அதை சொல்லுங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. குட். வேற இவங்கள்ட்ட கொடுங்க. ஏன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கம்மா? எனக்கு ஹேர் க்ரோத் கம்மி தான். அது கொஞ்சம் வால்யூம்னஸாக காட்டணும், அது கொஞ்சம் அழகாக காட்டணுன்றதுக்காக பண்ணேன். ஒரு அக்கேஷனுக்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணேன். அன்றைக்கி ஃபுல்லாக அது ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி எனக்கே என் முடி ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நான் என்ன தான் ஆயில் வச்சாலும் அந்த ட்ரைனஸ் போவே இல்லை. அதுக்கப்புறமா ஹேர் ஃபாலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெம்பரரி பண்ணதே. ஸோ கரெக்டாக பண்ணணும். உங்களுக்கு பண்ண தெரியாடி பண்ணாதீங்க. வேற என்ன பிரச்சனை? ஒரு இப்படி வீக்கட் பண்ணுறாங்கன்னா நடுவில் மட்டும் நமக்கு முடி சுருண்டு இருக்கும், அந்த முடி மட்டும் தனியாக வால் மாதிரி தெரியும். ஃபெதர் கட்டிங்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க சார். அது வந்து ஃபெதர்னா இப்படி இப்படி வரும் சார், அது ஒழுங்காக வராது. ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு அதுக்கு லாங்கு ஷார்ட் அப்படி இப்படி வரும், அது ஒழுங்காக பண்ண மாட்டாங்க சார் ஃபெதர் கட்டிங்கில். அகைன் பெர்ஃபெக்ஷன் ப்ராப்ளம். வேற வீக்கெட் சரியில்லை, ஃபெதர் கட்டிங் வந்து கரெக்டாக இல்லை ப்ராசஸ். ஸ்டெப் கட்டிங் சரியில்லை சார், அது ஸ்டெப்பாக கரெக்டாக லுக் தர மாட்டுது. ஓகே, ஸ்டெப்னு தெரியல பார்த்தாலே. ஸ்டெப்னு தெரிய மாட்டுது. ஏன் உங்களுக்கு முடி வெட்டுறது அவ்வளோ ஒரு கிளாசிக்கல் லுக்கோட ஒரு what do you say ஒரு பெர்ஃபெக்ட்டா வரலன்னு நினைக்கிறீங்க? They don't have that much hands on practice. Hands on practice இல்ல. Hands on practice. ஒன்னு what is the reason? ஏன் உங்களுடைய அதாவது முக்காவாசி ட்ரெயினிஸ் எம்ப்ளாய் பண்றாங்க சார், அவங்க எங்களை வச்சு ட்ரையல் பார்க்கறாங்க. ஓகே, ட்ரெயினிஸ் எம்ப்ளாய் பண்றாங்க, உங்களை வச்சு ட்ரெயின் ஆகுறாங்க. வேற சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3 months 6 months எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணிட்டு அரைக்குறையாக கற்றுக்கிட்டு வந்து நம்ம இதில் விளையாடுறாங்க, அவ்வளோதான். ஓவரால் கம்ப்ளைண்ட் இதான், பெர்ஃபெக்ட் கட் நடக்கல. ஒரு வீக் கட்னா எனக்கு வீக் கட்டில் சென்டரில் அந்த இடத்துல சுருளுது முடி. ஒரு ஸ்ட்ரைட்னிங்னா ஸ்ட்ரைட்னிங் மாதிரி இல்லை. நான் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ஷன். ஸ்டைல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் பெர்ஃபெக்ஷன் இல்லைங்கிறாங்க. வாட் இஸ் த ரீசன்? ப்ராக்டிஸ் வந்து மோதன் இல்லை. இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நல்லா ஏர்ன் பண்ணலான்னு எல்லாருக்குமே அதனாலேயே பாதி பேர் வந்துடுறாங்க. பேசிக் அவங்க சொன்ன மாதிரி 3 months கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே ஒரு நார்மலாக பேசிக் சலூன்ஸ் ஒன்று வச்சுட்டு எல்லா கட்ஸுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கு ரீசன். இன்னொரு பக்கம் நீங்கள் ஓகே புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்களே தொடங்குறாங்க, ஓகே. ஆனால் பெருவாரியான நேரத்தில் நார்த் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பிழைப்பு தேடி வரக்கூடிய பசங்களை தான் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன குவாலிட்டி நீங்கள் கொடுத்துட முடியும்? அவங்களுக்கு சம்பளம் கம்மி, அந்த பசங்க சொன்னதை கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த லெவலில் வெறும் ஒரு முடியை இவ்வளோ நீளம் வைக்கணும், இவ்வளோ நீளம் வைக்கக்கூடாது, காதுகிட்ட வெட்டாத கஸ்டமர் திரும்ப வரமாட்டான் அப்படிங்கிற டெக்னாலஜி தானே சொல்லி தர்றோம். கண்டிப்பாக அவங்க எப்படி கிரியேட்டிவாக கட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க சார். பேசிக்கலி அது உண்மை தான். ஆக்சுவலாக இவங்க கிட்ட கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் திரும்புங்களேன், கொஞ்சம் திரும்புங்க. இந்த மாதிரியே மற்றவங்களுக்குலாம் வெட்டி விட மாட்டேங்கிறீங்க? இல்லை முடியும் சார், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பொறுமை இல்லை கற்றுக்கிறதுக்கு. அவங்களுக்கு பொறுமையே கிடையாது இன்னைக்கு வர கேர்ள்ஸுக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு மும்பையில் போயிட்டு ஓகே யூபியிலேருந்து இதுலேருந்து வந்து கலக்குறாங்க ஹேர் ஸ்டைலில் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஒத்துக்குப்பீங்களா? அது மாதிரி ஏன் நம்ம ஊரில் இல்லை? அவ்வளோதான் கேள்வி சார். அது என்ன ரீசன்னா அவங்க சேலரி பார்க்குறாங்க சார். அவங்களுக்கு நாங்கள் நாலேஜ் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம், ஃபுட்டு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் அவங்க கற்றுக்கிற மாதிரி வர நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எங்களுக்கு வந்து திரும்பி நாங்கள் தான் இறங்கி பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி திருப்பி இன்னொருத்தரை போடுவோம். இப்படி தான் போகுது. ஆக்சுவலாக எங்கள் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆஃப் இதுவாக இருக்குது. அதாவது 3 ஏரியா நம்ம பேசியிருக்கோம். ஒன்று ட்ரெஸ்ஸு, ஓகே, உடை அலங்காரம். இன்னொன்று மேக்கப். 3வது விஷயம் இந்த ஹேர் ஸ்டைல். இதில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் செய்ய பயமாக இருக்குது அல்லது முடியலை. என்னது அது? ஹேர் கட்டே பண்ணக்கூடாது, முடியை குறைக்கக்கூடாது. ஆமாம், அதுங்க முன்னாடி முடி விழுந்தாலே வந்து அது வேற மாதிரி பொண்ணு அப்படின்றாங்க. ஓகே, இதை நான் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்முடைய சமூகம் அதை ஒத்துக்காது, வீடு ஒத்துக்காது. அதை கேட்குறேன் நான். வீடு ஒத்துக்காது சார். ஐப்ரோ பண்ணால் வீடு ஒத்துக்க மாட்டாங்கல்ல, இன் இஸ்லாம் பண்ணக்கூடாது, இட்ஸ் ஹராம். இதை செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நம்முடைய வீடு ஒத்துக்காது. ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, வேற
அப்பர் லிப்பில் ஹேர் இருக்குது, அது வந்து லேசரில் ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஓகே, வேற என்ன செஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? வீடு அனுமதிக்கல. ஆக்சுவலாக எனக்கு ஐப்ரோ ட்ரிம்மிங், ஹேர் கட்டிங் எல்லாமே எனக்கு ஆசை இருக்குது. பட் என்னோட ஃபாதர் வந்து அலோட் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக எனக்கு எதனா ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் கூட அலர்ஜிஸ் ஆயிடுது. ஸோ அவர் அதுக்கு ரொம்ப பயந்துன்னு எனக்கு அலோட் பண்ணுறது. ஓகே. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபேமிலி லுக்காக இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஓகே. வேற ஹேர் கட்டே பண்ணக்கூடாது சார். ஹேர் கட்டே பண்ணக்கூடாது. ஹேர் கட் பண்ணால் வீட்டுக்கு வராதுன்றவாங்க ஆனா பண்ணிருக்கீங்களே. அது நான் தெரியாம பண்ணேன் சார். வீட்டுக்கு போனோடனே அதுக்கு எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா சார்? ஓ, வீட்டுக்கு தெரியாம தான் முடி வெட்ட பாக்குறீங்க. ஆமா. ஓகே. வேற சிஸ்டரோட பையன் பர்த்டேக்கு நான் ஹேர் கட் பண்ணேன் சார். அம்மாக்கு தெரியாது. ஃப்ரண்ட்ல ஹேர் விட்டதுக்கு அவ்வளோ திட்டினாங்க. அதே மாதிரி எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசை. அப்பா அம்மா 2 பேருமே அலோவ் பண்ண மாட்டாங்க சார். எனக்கு ரொம்ப பெரிய லாங் ஹேரு, அது சும்மா கொஞ்சம் தான் கட் பண்ணேன். அதுக்கே எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் திட்டிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு ரொம்ப முடி வளருது, நீ ஏன் கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அப்ப முடியை கட் பண்றது நம்ம வீடுகள் இருக்குது. ஓகே, இது முடி விஷயத்துல. உடை விஷயத்துல இந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய வீடு அனுமதிக்காது. என்ன உடை? சார் லெகின்ஸ் போட்டால் எங்கள் வீட்டில் பிடிக்காது சார். லெகிங்ஸ். ஓகே. வேற சார் எங்கள் வீட்டில் பின்னாடி ரொம்ப பெரிய நெக் வச்சா பிடிக்காது. அது மாதிரி ரொம்ப டீப் யூ நெக் வைக்க கூடாது. யூ நெக் வச்சா, அது மாதிரி காலர் போட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு வச்சா பிடிக்கும் சார். காலர் போட்ட நெக் தான் உனக்கு அழகாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு இதை போட்டுக்கணும்னு ஆசை, ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ட்ரெஸ்? சார் இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்லி சுடிதார்ஸ், சாரீஸ் இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற மாதிரி நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ப்ளவுஸ் வந்து லோவாக போட்டால் வீட்டில் ஒத்துக்கும். ஓகே. சுடிதாரில் பின்னாடி ஜிப் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஓ, வைக்காதீங்க. உங்களுக்கான ஜிப் பின்னால சுடிதார். அப்பதான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஆனால் அது வைக்கவே கூடாதுன்னு 2 ட்ரெஸ் தைச்சிருக்கேன். இப்போ அதுவும் போடுறது இல்லை, போட முடியாது, வைக்க கூடாது சொல்லியிருக்காங்க. ஓகே. வேற ஷார்ட் ஹேண்ட் வச்சு தைக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் ஹேண்ட் வச்சு போடுறது. பட் அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னது? நாட் வச்சு தைக்கக்கூடாது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற நாட் வச்சு போடாது. ஓகே. நெக் வந்து நம்ம 6 இல்லை 7 வைக்க சொல்லுவோம். அதெல்லாம் எதுக்கு 5, 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி அப்பா அம்மாவோட போனோம். சைடில் கட்டு ரொம்ப பெருசாக வை, ரொம்ப ஷார்ட்டாக வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க சார். பெருசாக இங்கே வரைக்கும் வெய் கட்டு. நார்மலாக சுடி போடுறது கொஞ்சம் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே வச்சேன், இன்னும் அந்த சுடிதாரே போடல சார், கொஞ்சம் மேலே வைக்கிறதுனால கொஞ்சம் கீழேயே வை எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இவ்வளோ தூரம் தான் டாப் தைக்கணும்னு ஆசை. பட் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வைக்கணும், ஏன் சின்னதாக தைக்கிற டாப்பு, முட்டி தெரியக்கூடாது, பேசிக்கா முட்டிக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். முட்டி தெரியக்கூடாது அம்மாவை பொறுத்த வரைக்கும். எனக்கு கேதரிங் வைக்கணும்னு ஆசை, ஆனால் வந்து வீட்டுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து சின்னதாக வைக்கணும் தான் நினைப்பேன். பட் 3/4 யூஸ் பண்ணணும் பெரிய கண்டிஷன் இருக்கு. ஸ்லீவ் வைக்க. ஓகே. உங்களுக்கு எது பிடிக்கும்? வீட்டில் பிடிக்காது. ஷார்ட் டாப் போட பிடிக்கும், ஆனால் வீட்டில் ஷார்ட் டாப் போட பிடிக்கும், ஆனால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நாட் போட்டு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க சின்ன வயசு. மைக் நல்லா நேரா வச்சுங்க. ஒண்ணுமே இருக்காது, இங்க ஒரு நாட் மட்டும் டைட் ஆமா பண்ணுவாங்க. ஆமா. அந்த மாதிரியான ஒரு ஆசை ஜஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்துருச்சு. மேபி சின்ன வயசுல வந்திருந்தா விட்டுருப்பாங்களான்னு தெரியல. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது வீட்டில். இருந்தாலும் அந்த மாதிரி வந்த பிறகு சொல்லலை, ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிரஸிங். அந்த மாதிரி ஒரு சல்வார், ஜஸ்ட் இங்கே சல்வார் இருக்கணும், அந்த நாட் மட்டும் போட்டிருந்தா எப்படி இருக்கும், வித் ஃபுல் கம்ப்ளீட் லெகின்ஸ் வித் ஒர்க் துப்பட்டா, அந்த மாதிரி ஒரு சல்வார் தைக்கணுன்ற ஒரு ஆசை உள்ளே இருந்தது. பட் நானே அதை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. மேபி அது எப்படி இருக்கும்ன்ற யோசனை. அது உங்களுக்கே ஒரு மைண்ட் லெவலில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஓகே. அப்புறம் அந்த ட்ரெஸ் தைக்கிறதுல எந்த ட்ரெஸ் ஆசையாக தச்சுட்டு நமக்கு இது செட் ஆகலை அப்படின்ட்டு உள்ளே வச்சிருக்கீங்க எரிச்சலாய்? நான் ஒரு சுடிதார் எடுத்தேன் சார், இந்த கலர் இருக்கும். நான் தச்சு போட்டு பார்த்தா இந்த லென்த் வந்து காக்காக்கு ரெக்க பறக்கிற மாதிரி இருக்கு. அது இது வரைக்கும் நான் போட்டு பார்த்தேன், பார்த்துட்டு அப்படி இருந்தது. இது வரைக்கும் நான் எடுத்து போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அதை ஆசையாக தான் எடுத்து போட்டிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் போட்டோன்னே எப்படி இருந்துச்சு பார்த்தோம்? செம்ம கடுப்பா இருந்தது. அந்த டெய்லர் அப்படியே என்ன பண்ணலான்ற மாதிரி இருந்தது. நெட் சுடிதார் தைச்சேன் சார். அது சைட்லாம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு மாதிரி அக்வர்டாக இருந்துச்சு சார். என் தம்பி சொன்னால் கம்பி மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ். ஓகே. நான் மொத்தம் 5 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தேன். லார்ஜ் சைஸ்க்கு தைக்க வேண்டியதை டபுள் எக்ஸலுக்கு தச்சிருந்தாங்க. அது போட்ட உடனே நான் செலவு பண்ணி அந்த டெய்லர் போய் திட்டிகிட்டே வந்தேன் சார். அந்த மாதிரி ரொம்ப லூஸா ரொம்ப லூஸா நம்ம அந்த மாதிரி போட்டால் நம்ம வந்து காமெடியாக தான் நம்ம இருப்போம். இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் குண்டா காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு சில சார் என்னோட ஆண்டி எனக்கு ஒரு ட்ரெஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க பிளாக் கலரில்.
ஒரு கால் டைட்டாகவும் இன்னொரு கால் ரொம்ப லூஸாகவும் இருந்தது சார். ஸோ அது ரொம்ப அது எப்படி awkward-ஆ இருந்துச்சு? எடுத்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டோன்னே ஒரு கால் டைட்டா ஒரு கால் லூஸா அதான் சார் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ Black கலர் இருந்தது. பட் ஒரு கால் ரொம்ப டைட்டாகவும் இன்னொரு கால் ரொம்ப லூஸாக இருந்துச்சு சார். பார்க்கவே ரொம்ப awkward-ஆ இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. வேற நீங்க உள்ளேயே வச்சிருக்கிற அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்ததே. பட் அவரால் இருக்க முடியலன்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட சொல்லி அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லிவிட்டு அவங்க ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த பையன் வந்து வித்தவுட் லைனிங்கில் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதே இல்லை அது. நீங்க இந்த ட்ரெஸ் நான் போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னோட வீடு அதை அனுமதிக்கல அப்படின்னு எந்த ட்ரெஸ் சொல்லுவீங்க? ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கணும்னு ஆசை, போட்டு பார்த்துட்டு கழட்டி போட்டுருவேன். அப்புறம் அந்த ஸ்லீவ் கொடுத்து தைச்சு டெய்லர்ட்டு தைச்சு தான் போட்டுப்பேன். நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி இதுவாக இருக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஆசை இருக்கு, பட் வெளியில போட்டுட்டு வர பிடிக்கல. ஓகே, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் இவங்க நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, நிறைய புது புது க்ரியேட்டிவான ஐடியாஸ்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் டெய்லர்ஸ் ரொம்ப காலமாக உங்களுடைய உடை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் அவங்க உடைகளை எவ்வளவு கவர்ச்சியாக தைக்க சொல்கிறாங்க? நெக்கு ரொம்ப லோவாக கேட்குறாங்க சார். நெக்கு ரொம்ப லோவாக கேட்குறாங்க. நெக் ப்ராட் நெக் ரொம்ப பேர் கேட்குறாங்க சார். ப்ராட் நெக் கேட்குறாங்களா? ப்ராட் ரொம்ப பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் வேற எவ்வளோ கவர்ச்சியாக தைக்க சொல்கிறாங்க? நல்லா ஃபிட்டிங்காக தைக்க சொல்கிறாங்க. இந்த ஷோல்டர் வந்து இவ்வளோ தான் இருக்கணுன்றாங்க. ஆஹா, சின்னதாக இவ்வளோ தான் வேணும் சார். தொப்புள் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் ஏற்றி இது பண்ண சொல்கிறாங்க. ம், சொல்லுங்க, சும்மா என்ன சொல்கிறாங்க? அதான் ரொம்ப மேலே கட்டு மேலே கேட்குறாங்களா? ஓகே, அது சொல்ல கூச்சமாக இருக்கு, அவ்வளோதான் சார். ஓகே, ஸ்லிட்டு வந்து மீன் இந்த கட்டு வந்து ரொம்ப இடுப்புக்கு மேலே ரொம்ப கேட்குறாங்க. மேலே ஏற்றுறாங்க, இதை வந்து கீழே இறக்கிறாங்க. இது கொஞ்சம் இது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சேலை கட்டினோம்னா இது அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, வேற சார் இப்போ ப்ளவுஸ் வந்து நல்லா நெக்கு டீப்பாகவும் நல்லா ப்ராடாகவும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், நாங்கள் இந்த மாதிரி போட முடியல, இல்லை நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போட்டாலும் போகிறோம், எனக்கு அதை மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு. வேற எவ்வளவு கவர்ச்சியாக தைக்க சொல்கிறாங்க? இப்போ முந்தானத்து ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சேன். பேக்கில் வந்து 2 ஹூக்கு தான் வேணுன்ட்டு நான் 3 ஹூக்கு வச்சுட்டேன். இருந்தாலும் அதை அடம் பிடிச்சி திருப்பி 2 ஹூக்கு தான் வேணுன்ட்டு தைச்சி வாங்கிட்டு போனாங்க. பிரித்து திருப்பி தைச்சி கொடுத்தேன். வேற செக்ஸியாக கேட்குறாங்க மேலே ட்ரெஸ். அதான் எப்படி கேட்குறாங்க? செக்ஸியான எப்படி? லோ நெக்கு, பேக் ஓப்பன். பெரும்பாலும் இப்போ ப்ளவுஸ்னா பேக் ஓப்பனும், ஃப்ரண்ட் ஓப்பனே இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. தைக்கிற பேக் ஓப்பன், அது கைக்கு லைனிங் வேணான்னுறாங்க. ஓகே, இன்றைய பெண்கள், இப்போது இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி துணி தைக்க சொல்கிறாங்க? உங்களை எப்படி தைக்க சொல்கிறாங்க? வேற யாராவது சொல்ல தயங்கன்னா வேற யாராவது சொல்லுங்க. பெண்கள் லேடிஸ் டெய்லர்ஸ் எவ்வளோ ஃபிட்டிங்காக கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து அவங்கள பிடிக்கும்போது அந்த தோலில் சேர்ந்து அப்படியே அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக கேட்குறாங்க. பயங்கர ஃபிட்னஸாக கேட்குறாங்க. உடம்போட ஒட்டுன மாதிரி கேட்குறாங்களா? சரி, அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக கேட்குறாங்க. வேற எப்படி தைக்க சொல்கிறாங்க? கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தால் கூட லோ நெக் வேணுன்றாங்க. அது உங்களுக்கு செட் ஆகாதன்னா கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க. வேற அவங்க இந்த முதுகில் என்னென்ன டிசைன் கேட்குறாங்க இப்போல்லாம்? மெயினாக வந்து பேக்கில் வந்து நாட் வைக்கணும், இல்லைன்னா ஜன்னல் வைக்கிற மாதிரி அதை வந்து கட் பண்ணி நிறைய துணி வந்து ஹேட் பண்ணி தைக்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குறது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி போடணும், அப்படி கொடுத்து தைங்க, அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக உடம்புல வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா எங்கன்னா கடைக்கு போனாங்கன்னா அந்த இதில் எப்படி இருக்குது அதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு. அது அப்போ அவங்க கொடுக்கும்போதே இவங்க கவர்ச்சியாக தான் தைக்க கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் அதை தைக்க கேட்குறாங்க? பேக்கில் வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு வந்து நெக்கு வந்து லோவாக கேட்குறாங்க சார். அதுக்கப்புறம் அந்த 10 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து ஜிப்பு வைக்கணும் அப்படின்றாங்க சார். அப்போ வந்து அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டு கீழே வந்துடும், இந்த ஓப்பனுக்கு கீழே வந்துடும். ஜிப்பு வராதுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்றாங்க. வேற அதான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எனக்கு ஃபிட்டிங்காக தான் வேணும். முன்னால் அந்த டாட்லாம் போட சொல்லுவாங்க, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும். அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வேணும்பாங்க. வேற நல்லா ஃபேன்சி ஒர்க்கு நல்லா இந்த ஸ்டோன் வச்சு அதை மாதிரி நல்லா டிசைனாக கேட்கலங்க. நான் கேட்குறது ரொம்ப நேரமாக நெருக்கிக்கிட்டே தான் இருக்கேன். நான் கேட்குறது இப்போ வேற கவர்ச்சியாக இவங்க தைக்க சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்கன்னு தான் கேட்குறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த ஷோவில் ஆரம்பத்துலேருந்து உங்களை பயங்கரமாக நெருக்கியிருக்கோம், போட்டு அழுத்தி நானும் எவ்வளோலாம் கேட்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே டெய்லர்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வருது இந்த ரவுண்டில். ஐ எம் ஸோ என்னன்னா இதை சொல்லக்கூட அவங்க கூச்சப்படுறாங்க, சொல்லவே அவங்களுக்கு கூச்சமாக இருக்கு. இவங்க டபால் நகர்ந்து உங்கள் ஏரியாக்குள்ளே ஒடியாந்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க இன்னும் அதையே தாண்ட முடியல. அவர் முகத்தில் அப்படியே அந்த கூச்சம் தங்கியே இருக்கு. லேடி டெய்லர்ஸ் மைக்கை வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ கவர்ச்சியாக ஒரு உடை அப்படிங்கிறப்போ
டைலர்கள் தயாராக இல்லை. அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கலாக தான். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அழகா உடதைக்கிறதுங்கிறது வேற, ஆனா ஏன் அவ்வளவு கவர்ச்சியா உடதைக்க சொல்றீங்க? இல்ல நான் தப்பா சரியாங்கிறது தனிநபர்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது, அதை நாங்க கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஏன் இப்ப கவர்ச்சி அதிகமாயிருச்சுன்னு? மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண சார், அவங்க நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். வேற என்ன? வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ்? பிரைட் லுக் தெரியணும்னு பண்ணுறாங்க சார். இப்போ தனியாக இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இப்போ அவங்க தனி ட்ரெஸ்ஸஸில் தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க சார். இன்னைக்கு ஜாக்கெட்டோ அல்லது வேற ட்ரெஸ்ஸோ தைக்க சொல்றப்ப நீங்க கொஞ்சம் கவர்ச்சியா தைக்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, சே லைக் கொஞ்சம் ஹைட்டா அந்த ஸ்லிட்டை வைக்க சொல்றதா இருக்கலாம், லோ நெக்கா இருக்கலாம். வை? அது அவங்க ரசனை, உங்க விருப்பம், அதை தவறுன்னு சொல்லல. அது உங்க சுதந்திரம் சார்ந்தது. அந்த முடிவுகளை நீங்க எடுங்க, அதை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம், அதெல்லாம் அப்புறம். ஆனா ஏன் அதிகரிச்சிருக்குது? நிறைய சீரியல்ஸ் பார்க்குறாங்க சார். சீரியல்ஸில் வந்து அந்த சீரியல்ஸ் பர்சன்ஸ் வந்து எந்த மாதிரி ஜாக்கெட் போடுறாங்க, ப்ளவுஸ் போடுறாங்கங்கிறத வாட்ச் பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் அதை தான் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அப்புறம் ரொம்ப ஹைஃபையா தெரியணும்னுட்டு பண்றாங்க. ஒரு ஹைஃபை லுக் கிடைக்குது நம்புறாங்களோ? ஓகே, வேற? ஷார்ட்டா போட்டாலே ஒரு மேல் தட்டு போல காட்டிக்கிறதுக்காக. வேற? நிறைய கேர்ள்ஸ் என்னோட காலேஜ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்லாம் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளாண்ட் தேர் பாடி. ஓகே, ஏன்னா நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இவ்வளோ இது இருக்குது, நான் இப்போ தான் என்னால் இதெல்லாம் போட்டுக்க முடியும், ஒரு வயசுக்கு அப்புறமா இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. மேபி தே ஹாவ் அ பர்செப்ஷன் த மேக்ஸிமம் யூ எக்ஸ்போஸ் இஸ் அ பியூட்டி. அப்புறம் இப்போ எங்கள் காலேஜில் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க சார். நார்த் இந்தியன்ஸ்னாலே நல்லா செக்ஸியாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது இப்போ தமிழியன் கேர்ள்ஸ் இப்போ பார்த்தாங்கன்னா சே அவள் அப்படி போட்டிருக்காளே நானும் இப்படி போட்டால் நல்லா இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட் வருது. அடுத்தது, ஒரு பொண்ணுக்கு ஹேர் ஸ்டைலுங்கிறது எவ்வளவு முக்கியம்? ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு சேஞ்ச் புதுசாக தெரியும். ஓஹோ, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதா? ஓகே, அந்த ஹேர்னாலேயே நம்ம நடக்கும்போதே நிமிர்ந்து நடப்போம். ஓகே, உங்களுடைய கூந்தல் அழகு இல்லைனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? முடி அழகா இல்லை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வேற? வெளியில போக பிடிக்காது. வெளியே போக பிடிக்காது. வேற? 4 பேர் பார்க்க மீட் பண்ண முடியாது, சொசைட்டியாக அது இல்லைன்னா வெளியே போக முடியாது. ஓகே, பக்கத்தில் வேற? கூந்தல் அழகு குறைந்தால், இல்லாமல் போனால், தலைமுடி கேவலமாயிடுச்சுன்னா நம்மள கேவலமா இருக்கும், அது பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கும். ஓகே, we carry ourselves அதுவே டிஃபர் ஆகும் சார். இப்போ நான் ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துப்பேன், எனக்கே என்ன ரொம்ப பிடிக்கும். குட். வேற? இப்போ ஹேர் நல்லா இல்லைன்னா என்னால் சூட்டாக ட்ரெஸ் போட முடியாது சார். இப்போ என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சாக என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியாது. ஓகே, கூந்தல் அழகு இல்லை என்றால் எப்படி இருக்கும்? மற்றவங்க நம்ம முடியை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோன்னு, வேறு ஒல்லியாக இருக்குது, எப்படி எலிவால் மாதிரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஓகே. எவ்வளோ தான் ட்ரெஸ் பண்ணாலும் ஹேர் பின்னாடி பார்க்க ஹைலைட்டாக இருக்காது சார். இந்த ஹேர் எடுத்து முன்னாடி விட்டால் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும், நம்ம ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். யார் இருந்தாலும் அந்த ஹேர் அப்படி நம்ம எடுத்து முன்னாடி விடுறது, அப்போ அந்த நிறைய ஹேர் இருந்தால் தானே சார் அந்த கட்லாம் பண்ண முடியும். நம்ம முடியல தான் இருக்கு எல்லாம், எல்லாமே முடியும். I'd like to call a girl called Reni. Let's welcome Reni on stage. வாங்க வாங்க. வெல்கம் Reni. Yeah. Yes. Reni is here. எவ்வளவு பேர் உங்களுடைய முடியை இழக்க தயார்? Okay, no one. Yes, Reni. Hello. How are you doing? I'm doing great. Okay, இந்த scarf remove பண்ணுங்க. Okay. Cool. Okay. And Reni தன்னுடைய தலைமுடிய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு விக் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. Wow, good. Well done. Good. So good. Nice. ஒருத்தவங்க பால்டாக இருந்தாலுமே மென் அப்போது கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டோம். அது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எஃபெக்ட் பண்ணுன்றதை நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி தான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் chemotherapy appo they lose their entire body hair including the hair, eyelids and the eyebrows. So when you lose your entire hair உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் சேர்ந்து போகுது. அண்ட் அடியார் கேன்சர் இன்ஸ்டியூட் the doctor said 35% of women chemotherapy நிறுத்திடுறாங்களாம், அவங்களுக்கு முடி போக வேண்டாம், நான் இதோடய இருக்கேன். அந்த மாதிரி ஒரு விக்கோட காஸ்ட் வந்து 10,000லேருந்து 28,000 வரைக்கும். அது அண்டர் ப்ரிவிலேஜால பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட முடி லாஸ் ஆனதுக்கு அவங்க ரீசன் இல்லைல்ல,
அவங்க கேட்கல கேன்சர் வேணும்னு. ஸோ அதை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக my team from Rotary Club of WCC planned for this project and all over Chennai இது வரைக்கும் 800 people முடி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே and இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் மொட்டை அடிச்சிட்டாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள், ஏன்னா முடி இல்லைன்னா என்ன பொண்ணுங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மேல ஒரு பெரிய பிரியம் இருக்கும். எப்படி உங்களுக்கு தோணலையா ஐயோ முடி மொட்டை அடிச்சிட்டு அப்படின்னு? ஒரு தாட்டி போறது திருப்பி வளர போது கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் a dead cell. ரெனி வந்து தலையில இருக்கக்கூடிய முடி எடுத்துட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க. எதுக்கு நான் சொன்ன உடனே யாரும் எந்த கேள்வியும் கேட்காம யூ கைஸ் கேவ் a standing ovation to her. அதன் பெயர் தான் ஆளுமை. அதுதான் பெரிய பலம். அதுதான் கான்ஃபிடன்ஸ். உங்க எல்லாருக்குமே இந்த ரெனி தான் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கா, உங்க தலைமுடி கிடையாது. ஆல் தி பெஸ்ட். எஸ், வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட் மா. டேக் கேர். 3 பேருக்கு பரிசு கொடுக்க போறோம். சூழ்நிலையினுடைய உண்மையை பேசுறது தான் நாங்க சிறப்பாக பேசுதல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மொழி வளம் அதெல்லாம் அப்புறம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த சைடில் ஒருத்தவங்க ரொம்ப இன்டலெக்சுவலாக பார்த்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல பர்செப்ஷன் இருந்தது. நவீன சிந்தனைகளை கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறப்ப அதை நேரடியாக கவர்ச்சியில் போய் விழுந்துருது. இங்கே அந்த அழகில் இருக்கக்கூடிய சிக்கலே தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்க மன ஓட்டத்தை ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னது மேபி அவங்க ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். டோனட் ஹவுஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு பொண்ணு சொன்ன விஷயம் சோஷியலி எல்லாருமே கொஞ்சம் தட்டி இருக்கும். என்னன்னா, ஒரு ஆவரேஜ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு என் ட்ரெஸ்ஸுக்கு நீ ஓவர்லாக் அடிக்கலை அப்படின்னாப்புல. சாதாரணமான விஷயமா இருக்கலாம். அந்த ஓவர்லாக்கை வச்சு தான் அடுத்த லைனுக்கு வந்தோம். உங்களுக்கு அந்த தையல் விட்டு விடக்கூடாது. 2 தையல் போடணும் அல்லது 3 தையல் போடணும். ஒரு பொம்பளை பிள்ளையோட ட்ரெஸ்ஸில் ஒரு தையல் போட்டு அது எங்கேயாவது பிரிஞ்சுதுன்னா நாளைக்கு சங்கடமாக இருக்குங்கிற தகவலை அந்த பொண்ணு ரொம்ப இயல்பாக நேர்த்தியாக, அதே மாதிரி அவள்கிட்ட அந்த பொண்ணு ஒரு ஜென்யூன் இருந்தது. அதுக்கு தெரியாத ஏரியாக்குள்ள அது போவே இல்லை. மனசால என்ன தோணுச்சோ அதை மட்டுமே சொன்னிச்சு. ஆமாம், மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். ஆல் தி பெஸ்ட் மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். குட் லக். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாகுது. நம்மகிட்டே ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, பேஷனேட்டான பீப்புள் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி முழுக்க நம்ம ஆட்களோட ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குன்னா புதுசாக வந்த ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் வளரலை. பல ஆண்டுகளாக இதுக்குள்ளேயே ஆர்வத்தோடு இருந்தவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா? டெய்லரிங் இண்டஸ்ட்ரி, ட்ரெஸ் இண்டஸ்ட்ரி பெருசாக வளர்ந்துருக்குன்னா ஏதோ வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்ததுனால மட்டும் இல்லை. இங்கே அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்கு. அதில் நம்ம நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக வந்திருக்கோம். அந்த மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாறணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டிஸை பற்றி, இதனுடைய ரியாலிட்டிஸ், இதனுடைய கஷ்டங்களை ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. மேடம் உங்களுக்கு தான் வாங்க. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் கலர் டிவி. தேங்க்ஸ் லாட். ஓ, நீங்கள் நெவர் எக்ஸ்பெக்டடா? அதான் நீயா நானா? தேங்க்யூ. Thanks a lot guys. All the very best. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.